உங்களுக்கு ஓகே. கூப்பிடு. ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற தலைப்பில் புதிய சிந்தனை தொடர் ஆரம்பிக்க உள்ளது. சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி ஐயா. இந்த பாடல் லார்ட் வெங்கடாச்சலபதி மேல், சிந்து பைரவி ராகம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், சங்கு சக்கரதரம் சின்மய ரூபம், சங்கு சக்கரதரம் சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், அம்புஜோத் பவ வினுதம், அம்புஜோத்பவ வினுதம் அகணித குணநாமம், அம்புஜோத்பவ வினுதம் அகணித குணநாமம், துன்புரு நாரத துன்புரு நாரத கானவிலோலம், துன்புரு நாரத கானவிலோலம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், சங்க சக்கரதுரம் சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் மகர குண்டலதர, மகர குண்டலதர மதன கோபாலம், மகர குண்டலதர மதன கோபாலம், பக்தபோஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், பக்தபோஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், சங்கு சக்கரதரம் சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். நமஸ்காரம் சார். நன்றி நன்றி டாக்டர் ஐயா மாலை வணக்கங்கள். உங்களுடைய குரல் கேட்டது ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் இன்னைக்கு. நல்லது ஐயா, எல்லாம் உங்களுடைய தயவுதான் ஐயா. இன்றைய தலைப்பிற்கு அற்புதமான ஒரு பாடல். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதே பெயர் கொண்ட நம்முடைய குழுவின் இன்னொரு அங்கத்தினரும் இன்று இறை வணக்கத்திற்கு தயாராக இருக்கின்றார். அவரையும் பாட அழைக்கின்றேன். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐயா வணக்கம்.
கேக்குதா? கேக்குது, கிளியரா இருக்கு. இப்பதான் அன்மியூட். சரி. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. 1980 கிருஷ்ணகானங்கள் என்ற தொகுப்புல முதலில் பாடி, இந்த பாடலை எங்கு வேணாலும் பாடும்போது நான் இருப்பேன் என்று கண்ணாசன் நம்ம விஸ்வநாதன் அவர்களிடம் சொன்னதாக சொல்லி எல்லா ப்ரோக்ராம்லயும் அதை பாட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் சொல்லுவாங்க. இந்த பாட்டுக்கு ஒரு பின்னணி. மீண்டும் டாக்டர் ஐயாருடைய குரலை இனிமையாக சிந்து பேரவியில சங்கீத பிதாமகரான புரந்தரதாசருடைய வெங்கடாசல நிலையம் கேட்ட உடனே, சரி வேங்கடவனை நாமும் அவரோடு துணைக்கு சேர்த்து கூப்பிடலாம் என்று, இருவருடைய பேரில் வேங்கடம் முதலில் இருப்பதனால இந்த பாடல் எனக்கு திடீரென நினைவுக்கு வந்தது. நான் வேறொரு வடமொழி பாடல், தீட்சிதர் பாடல் சிறப்பு வச்சிருந்தேன். இன்றைய இறையருள் நான் இவ்வளவு தேடி இந்த லிங்குக்குள்ள வர விடலை, வெகு நேரம் விடவில்லை. பாதி பாடிய பிறகுதான் எனக்கு அதில் உள்ள வரப்பு கிடைச்சது. நன்றி, உங்களுடைய அன்புக்கும் நன்றி. அவர் உடல்நல தேடி வந்ததற்காக டாக்டருக்கு இறைவனுக்கு நன்றி சொல்வோம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்வோம். உங்களுடைய பெயர் ஒண்ணுதான் சார் எனக்கு தயவு. உங்க பேர் தான் சார் அது. அதான். ஓ, அதாவது உங்களுக்கு டூப்ளிகேட்டா நான் உட்கார்ந்துருக்கேன் சார் கொஞ்ச நாளா. இல்ல சொல்ல நன்றி நன்றி, தயவு தான் சார். இல்ல இன்னைக்கு டாக்டருக்கு இந்த சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பாட்டு வெங்கடாச்சலம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட உடனே ஞாபகம் வந்து அதுதான். இப்ப டாக்டர் இப்ப வருது இல்லையா, இன்னைக்கு வேற அவருக்கு அங்கேயும் லெக்சர் இருக்கு, லாஸ்ட் பார்ட் ஆஃப் இது. சரி அப்ப வரமாட்டார் போறதுக்கு நினைச்சேன். இன்னைக்கு நிஜமாவே அந்த பாட்டு என்னுடைய வேண்டுகோளுக்கு அங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டார். இன்ஃபேக்ட் நானும் அதே தான் பண்ணிருக்கேன். ஐயோ, என் பேரு கிட்டோம். நன்றி 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 அம்மா, நன்றி. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருக்கோளூர் நவ திருப்பதிகளிலே, தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கின்ற திருப்பதிகளிலே 8வது இடத்தை உடையது. இங்கு இருக்கின்ற பெருமாளுக்கு பேர் வைத்தமாநிதி பெருமாள். இது ஒன்று. மொத்தம் 3 வார்த்தைகள் இருக்கின்றன தலைப்புல. திருக்கோளூர், பெண் பிள்ளை. ஒரு பெண் பிள்ளை என்பது ஒரு 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 மங்கை, ஒரு பெண் குழந்தை. ரகசியம் என்பது, இது உண்மையிலே ரகசியம் கிடையாது. இது எல்லாமே மகாபாரதத்தில் வருகின்றது, ராமாயணத்தில் வருகின்ற, பாகவதத்தில் வருகின்ற, ஆச்சாரியர்களை பற்றியும் அடியார்களை பற்றியும் வருகின்ற செய்திகள் தான், வார்த்தைகள் தான். ஆனால் இதிலே ரகசியம் என்பது ஒரு 2-3 வார்த்தைகளிலே அவ்வளவு கடுகை துளைத்து அதில் 7 கடலை புகுத்திய மாதிரி
அத்தனை பெரிய செய்திகளை எல்லாம் அதிலிருந்து வெளியிலே நம்மால் கொண்டு வர முடிகின்ற அளவுக்கு வார்த்தைகளை இட்டு அந்த ரகசியத்தை எல்லாம் மூடி எல்லோருக்கும் தெரிகின்ற சாதாரண வார்த்தைகளிலே ஒரு நிகழ்ச்சியை ஒரு கேரக்டரை அவள் சொல்கின்றாள். அதனாலே அது ரகசியம். திருக்கோளூரில் பெண் பிள்ளை ரகசியம். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை அவள் யாரிடம் சொல்லுகின்றாள் என்றால் ராமானுஜரிடம் சொல்லுகின்றாள். ராமானுஜர் யார்? வைணவ துறை பகுதியிலே பெரிய பிலாசபர், விசிஷ்டாத்வைத்தியம் கண்டுபிடித்தவர். மூடி வைத்திருந்த ரகசியங்களை எல்லாம் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று சொல்லி வெளியிலிட்டவர் இந்த ராமானுஜர். இவருடைய அவதாரத்திலே ஒரு கதை வருகின்றது. என்னன்னா, பெருமாள் எங்கே படுத்திருக்கின்றார்? பெருமாள் பாம்பனையிலே அரவத்திலே பாம்பின் மேலே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அதனுடைய ரோல் என்னென்றால், சென்றால் குடையாம். பெருமாள் எங்காவது வெளியிலே செல்ல வேண்டும் என்றால் ஒன்று வெயில் அடிக்கும், இந்த மழை பெய்யும். அதனால அது அந்த பாம்பை விட்டு கால் எடுத்து வைத்தால் உடனே அது தன்னை குடையாக மாற்றிக்கொண்டு அவர் தலையிலே நிழல் கொடுத்து கொண்டு இருக்குமாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். எனக்கு கால் வலிக்கின்றது, நான் இங்கேயே அமர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அது தன்னையே வளைத்து கொண்டு ஒரு சிங்கத்தினுடைய ஆசனம் மாதிரி தன்னை அமைத்து அதிலே பெருமாளை வைத்துக் கொள்ளும். இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். இல்ல நான் போகவும் இல்லை உட்காரவும் இல்லை, நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சாமி நீங்க நில்லுங்க, ஆனா என்னுடைய உடம்பையே உங்களுக்கு நான் அடியாக செருப்பாக போட்டிருக்கின்றேன், அந்த செருப்பின் மேலே நில்லுங்கள் என்று நின்றால் மரவடியாம். நீள்கடலுள் என்றும் புனையாம். நீங்க இருக்கிறதே பார்க்கடல்ல நான் போகணும் அப்படின்னு சொன்னா புனைனா படகு, என்னையே படகாக ஆக்கி கொண்டு அந்த பார்க்கடலிலே நீங்கள் செல்லுங்கள். இருட்டாகிவிட்டதா? மணி விளக்கு. என்னுடைய அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த மணியிலே, அந்த வெளிச்சத்திலே உங்களுக்கு நான் விளக்காக வருகின்றேன். மணி விளக்காம். பூம்பட்டாம், உடம்பை சுற்றி கொண்டிருக்கின்ற பட்டாடையாம். புல்கும் அணையாம். இது என்ன புல்கும் அணையாம்னா? புல்கும்னா கட்டி பிடிச்சுக்கிறது. கட்டி பிடிப்பதற்கு இந்த பாம்பு எங்கே வந்ததுன்னா, இப்பயாவது ஒரு சமயத்துல பெருமாளுக்கும் அவருடைய மனைவியாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்திற்காக மகாலட்சுமி அவரை விட்டு சென்று விட்டால் பக்கத்திலே படுப்பதற்கு துணை இல்லாமல் இருக்கின்ற சமயத்திலே அந்த பாம்பு சொல்லுமா, கவலை இல்லை தலைவரே, என்னை நீங்கள் கட்டிப்பிடித்துக் கொண்டு நீங்கள் தூங்குங்கள் என்று சொல்லுமா. இது இவ்வளவும் சொல்லுவது திருமாற்கு அரவு, திருமாலுடைய பாம்பு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாற்கு அரவு என்று பெருமாளுக்கு அருகிலேயே இருந்து யாரையும் கூட விடாமல் தானே எல்லா தொண்டுகளையும் செய்து கொண்டிருக்கின்றது அந்த வைகுந்தத்திலே அந்த ஆதிசேஷன் என்ற பாம்பு. காலங்கள் உருண்டோடியன. ராமாயண காலம் வருகின்றது. அப்ப இந்த அனந்த சேஷனுக்கு எப்படி பெருமாள் பக்கத்திலேயே இருந்த மாதிரி ராமனுக்கு அருகிலேயே இருந்து ஒருவர் தொண்டு செய்ய வேண்டாமா என்பதனாலே அந்த பாம்பின் அவதாரமாக தீருகின்ற தம்பியாக இலக்குவன் தோன்றுகின்றார். அது இரண்டாவது. ராமாயண காலத்திலே அந்த பாம்பானது இலக்குவனாக வருகின்றது. அடுத்து கலியுகத்திலே பெருமாள் கிருஷ்ணனாக தோன்றுகின்ற பொழுது அவரை விட்டு பிரியாமல் கூட இருக்கின்ற அவருடைய சகோதரனாக பலராமன் வருகின்றது இந்த ஆதிசேஷனுடைய அவதாரம். அப்ப அனந்த சேஷன், இலக்குவன், பலராமன். அதற்கு பிறகு நம்முடைய காலத்திலே அந்த பலராமனுடைய அவதாரமாக தோன்றியது ராமானுஜர். ராமானுஜர் தன்னுடைய உள்ளத்தினாலும் உணர்வினாலும் எப்பொழுதும் பெருமாளை பிரியாமல் இருந்தார் என்பதனாலே அவரும்
அந்த அனந்த சேஷனுடைய அவதாரமாக கருதப்படுகின்றார். இத்தகைய ராமானுஜர் தான் இப்பொழுது திருக்கோளூர் என்ற பகுதிக்கு செல்ல முடிவு செய்கின்றார். இந்த திருக்கோளூர் என்னுடைய சிறப்பு என்ன என்றால், மதுரகவி என்று 12 ஆழ்வார்களிலே ஒருவர். சார், 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள், ஏன் ஒருத்தரை நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றால், 12லே 11 ஒரு பக்கம், இந்த மதுரகவி ஆழ்வார் மாத்திரம் இன்னொரு பக்கம் தராசு தட்டில. எப்படி என்றால், 11 ஆழ்வார்களும் பெருமாளை பாடினார்கள். மதுரகவி பெருமாளை தொடவும் இல்லை, அந்த பக்கம் திரும்பவும் இல்லை. அவர் என்ன செய்தார்? எனக்கு எல்லாமே யாரு? எனக்கு எல்லாமே என்னுடைய குருநாதர் நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லி மொத்தம் 11 பாடல்களிலே ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடிய ஆழ்வார்களின் பெருமைக்கு சமமாக இறைவனையே பாடாமல் அந்த ஆச்சாரியாரை பார்த்து 11 பாடுகள் பாடி சமமான அளவு சிறப்பு பெற்றவர் மதுரகவி. இந்த மதுரகவி அவதார தலம்தான் நம்முடைய திருக்கோளூர். பாருங்க எத்தனை பெருமை வரப்போகுது பாருங்க. திருக்கோளூர் மதுரகவி பிறந்த ஊர். நம்மாழ்வாருடைய சீடர் மதுரகவி. நம்மாழ்வாரும் ஒரு 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 ஆழ்வார்களே மிக புகழ்மிக்க ஆழ்வார். எல்லா ஆழ்வாரும் மிக்க புகழ்மிக்கவர்கள் தான். இருந்தாலும் சிலர் வந்து அதிகமாக பிடிக்கும் மாதிரி அடியனுக்கு நம்மாழ்வார் கொஞ்சம் கூட பிடிக்கும், அவ்வளவுதான். ஓகே. இந்த ஆழ்வார் புளியமரத்தடியில் தோன்றி 11 வருடங்கள் மௌனமாக இருந்து தியானத்தில் இருந்து பின்பு ஞானத்தை வேதத்தை தமிழ்படுத்தி சொல்ல அவருடைய சீடராகிய மதுரகவி ஆழ்வார் அதை ஓலைச்சுவடிகளிலே வடித்தெடுத்தார். அதுதான் மதுரகவி ஆழ்வார்க்கும் நம்மாழ்வார்க்கும் இருக்கின்ற சிறப்பு. இந்த கதை எப்படி செல்கின்றது என்றால், திருக்கோளூர் பெரும்பிள்ளை ரகசியத்திலே ஒரு பெயர் வரும். ஒரு வரிக்கு ஒரு வரி ஒரு ரகசியம்னு வச்சுங்க. சில பேர் வந்து மொத்த வரிகள் வந்து 74ங்கிறாங்க. சில புத்தகங்களிலே 81 இருக்கின்றது, சில டெக்ஸ்ட்ல 84 இருக்கின்றது. அது முக்கியம் இல்லை. சரி, இந்த 84ல ஒரு 80 படிச்சா போதுமே, இல்ல 74 படிச்சாலே போதுமே. அந்த பெயர்கள், அதாவது கேரக்டர்ஸ் வருகின்றன. இல்லை என்றால் கேரக்டர் பெயர் இல்லாமல் அந்த கேரக்டருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றார். அப்ப ஒரு பெயர் இல்லை என்றால் பெயரினுடைய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை சொல்லி 84 வைத்துக் கொள்ளும். உதாரணத்திற்கு ஒரு பேச்சுக்கு 84 81 ஏதோ ஒண்ணு 81 வரிகளே ரகசியங்களை அவள் சொல்லுகின்றாள். யாரு? இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுகின்றாள். கேட்பது ராமானுஜர். அது எப்படி அப்படின்னா, இந்த ராமானுஜர் தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த மதுரகவியார் அவதரித்த திருக்கோளூருக்கு சென்று திருக்கோளூரிலே இருக்கின்ற வைத்தமாநிதி என்ற பெருமாளை தரிசித்து வரலாம் என்று கிளம்புகின்றார். திருக்கோளூருக்கு காம்பவுண்ட் சுவர்கள் பக்கத்துல வந்துட்டார். அப்படியே அந்த ஊருக்கு இந்த டேர்னிங் திரும்பினா திருக்கோளூர் தான். அங்கே வந்த பொழுது நம்முடைய பெண் பிள்ளை மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கண்ணிலே ஒரு சோகம் இருக்க, அது என்னுடைய கற்பனை, ரொம்ப சோகம் இல்லாத மாதிரி தான் எல்லா படங்களிலும் இருக்கின்றன. ஷீ இஸ் வெரி இன்னோசென்ட், வெரி பிளேஃபுல், வெரி ஜாய்ஃபுல். ஏன்னா இவ்வளவு டைமென்ஷன்ஸ்ல இந்த கதைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய திறமை இருந்தது அப்படின்னா, தட் பர்சன் cannot be very serious. That person has to be very playful and God's blessed child தான் அது. அந்த பெண் பிள்ளை மூட்டை முடித்துகளாம் எடுத்துக்கொண்டு டேர்னிங் திரும்பி எதிர்த்தாப்புல வருகின்றால் நம்முடைய ராமானுஜர் அவரை அங்கே பார்க்கின்றார். ராமானுஜருக்கு பார்த்த உடனே ஒன்று தோன்றுகின்றது. இவர் பேரறிஞர்.
திருக்கோளூரிலிருந்து இந்த பெண் ஏன் இப்படி மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்னே வர வேண்டும், வெளியே வந்து வேற எங்கேயோ போகப் போகின்றாளே, ஏன் என்று ஒரு நிமிஷம் யோசிக்கின்றார். அதற்குள் அந்த பெண் ராமானுஜருடைய அருகிலே வந்து விட்டாள். அவருக்கு ராமானுஜர் யார் என்று தெரிந்ததோ தெரியவில்லை, இந்த கதையில கிடையாது. தெரிந்திருந்தாலும் அந்த 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 ஒரு 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 பிளேஃபுல் ஏஜ்ல she is not afraid of ராமானுஜர். இவ்வளவு பெரிய ஞானியாச்சுன்னு அந்த பயமும் இல்லை. யாரோ ஒருத்தர் வருகின்றார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். மகிழ்ச்சியுடனும் ஒரு 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 லேசாக அறியாமை கலந்த ஒரு சிரிப்புடனும் அந்த பெண் ராமானுஜனுடைய அருகிலே வர, ராமானுஜர் இவள் எதற்காக இந்த ஊரை விட்டு இப்படி கிளம்புகின்றாள் என்று புறப்படுகின்றாள் என்பதை நாம் ஏன் சிந்தித்து நமது மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும், அவளையே கேட்டு விடலாமே என்று சொல்லி அந்த பெண் பிள்ளையை நிறுத்தி, திருக்கோளூருக்கு எல்லோரும் எங்கே இருக்கின்றது என்று கேட்டு அந்த ஊரிலே புகுந்து அங்கே இருக்கின்ற பெருமாளை வணங்கி எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று நான் கேள்விப்பட, அந்த ஊரிலிருந்து உங்களுக்கு இருக்கின்ற அந்த 1-2 பையன் மூட்டை முடிச்சு எல்லாம் தலையிலே தூக்கி கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியே வருகின்றீர்களே, ஏன் இப்படி தலைகீழாக செய்கின்றீர்கள்? எல்லோருக்கும் புகும் ஊர் தங்களுக்கு ஏன் போகும் ஊராக இருக்கின்றது என்று கேட்கின்றார் ராமானுஜர். இதான் ஃபர்ஸ்ட் டயலாக். இப்படிதான் இந்த டயலாக் இந்த ரகசியத்துல ஆரம்பிக்கின்றது. இது எங்க இந்த ராமானுஜர் பிடிச்சார் அப்படின்னா, எல்லோருக்கும் புகும் ஊர் அப்படின்னா, இந்த பராங்குச நாயகன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நம்மாழ்வார் சில சமயம் இறைவனை வணங்கும் பொழுது தன்னை பெண்ணாக உருவகப்படுத்தி கொண்டு வணங்குவார். அந்த 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 நம்மாழ்வாருடைய பெண் பிள்ளைக்கு பெயர் பராங்குச நாயகி. அந்த பராங்குச நாயகி ஒரு முறை தன்னுடைய தாயுடன் திருக்கோளூர் கோயிலிலே அந்த வைத்தமாநிதி பெருமானுடைய கோயிலிலே விசேஷத்திற்காக செல்கின்றார். சென்று விட்டு ஊருக்கு திரும்பி வந்த பிறகு கண்ணிலேயே அப்படியே இருக்கின்றது அந்த உருவம். பித்து பிடித்த மாதிரி அந்த பெயரையே சொல்லிக்கொண்டு அலைகின்றாள் நம்முடைய பராங்குச நாயகி. இங்கு என்னால் இருக்க தரிக்காது, நான் எப்படியும் அந்த இறைவனை சேர்ந்தே ஆக வேண்டும் என்று நம்மாழ்வாரனுடைய பராங்குச நாயகி துடிக்கின்றாள். இவள் இப்படி மனம் பேதலிப்பதை பார்த்த அந்த பராங்குச நாயகியினுடைய தாய் இவளை தனியா விட்டால் ஊட்டை விட்டு ஓடிவிடுவாள் என்று நினைத்து அருகிலேயே பாலை வைத்து பூனையை அருகிலே வைத்துக் கொண்டு பாலை காத்தால் எப்படி நாம் காக்க வேண்டுமோ அத மாதிரி காத்து கொண்டே இருக்கின்றால் எங்கேயும் வெளியே செல்லாமல் இருப்பதற்கு. அப்படியும் தூங்குகின்ற கண்ணிலே மண்ணை தூவுகின்ற மாதிரி இந்த பராங்குச நாயகி தன்னுடைய தாய் தூங்கி கொண்டிருந்த ஒரு நாள் வெளியிலே யாருக்கும் சொல்லாமல் அப்படியே வெளியிலே வந்து கதவை சாத்தி கொண்டு இந்த திருக்கோளூரை நோக்கி செல்கின்றாள். அதற்குள் இந்த திருக்கோளூர் ஊருடைய பெயர், கடவுளுடைய பெயர், அந்த ஊருக்கு எப்படி போக வேண்டும் எல்லாமே நன்றாக விசாரியும் நல்ல நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு நடு இரவிலே வீட்டை விட்டு கிளம்புகின்றாள். ஏதோ சத்தம் கேட்கின்றதே என்ற தாயும் முழித்துக் கொண்டு வெளியே வந்தால் தன்னுடைய பெண் மிக வேகமாக திருக்கோளூரை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றாள். மனதிலே கொஞ்சம் கலக்கம் தாய்க்கு, ஆனால் கொஞ்சம் தைரியமும் வருகின்றது. என்ன அப்படின்னா, இந்த இரவிலே தைரியமாக செல்கின்ற நம்முடைய பராங்குச நாயகி அவள் செல்ல இருக்கின்ற அந்த இறைவனை அடைவாளா என்று சந்தேகத்துடன் நினைக்கின்றாள். அடைவாள் என்று மனதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றாள். எப்படி அப்படின்னா, காதல் வயப்பட்டு நடு இரவிலே கதவை திறந்து கொண்டு ஓடுகின்ற ஒரு பெண் ஏதும் தெரியாமல் ஓடவில்லை, எல்லாம் விசாரித்து நன்றாக தெரிந்து கொண்டு செல்கின்றாள் என்றால் அவள் she will definitely reach her destination என்பது அந்த தாயினுடைய கன்க்ளூஷன். நம்மாழ்வார் அந்த பெண் தன்னுடைய பெண் பராங்குச நாயகி செல்வதை பார்த்து ஒரு பாடல் வைக்கின்றார் திருவாய்மொழியிலே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி
மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. புகுமூர் திருக்கோளூர், அவள் புகுவதற்கு செல்கின்ற ஊர் திருக்கோளூர். ஆனா அதுக்கு முன்னால அவ எப்படி தன்னை குவாலிஃபை பண்ணிட்டா பாருங்க. உண்ணும் சோறு, சாப்பிடுற சாப்பாடு. சோறு என்பது அழகான தமிழ் வார்த்தை, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சோறு என்பதை சொல்வதற்கு தயங்காதீர்கள். சோறு என்பது நம்மாழ்வார் நமக்கு காட்டுகின்ற வார்த்தை. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அப்படின்னா தொட்டா சரி, பார்த்தா சரி, தூங்குனா சரி, எல்லாவற்றிலும் அவள் கண்ணனையே பார்க்கின்றாள். எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. மல்குதுன்னா அப்படியே அதிகமாகி கொட்டுது. கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்க அவன் ஊர் வினவி. இந்த பூலோகத்திலே நல்ல வளமான வளம் மிக்கவன், சீர் வளம் மிக்கவன் நம்முடைய பெருமாள். அவனுடைய ஊர் எது என்று வினவி. வளம் மிக்கவன் தானே அந்த 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 கடவுளுடைய பேர் என்ன சொன்ன? அந்த அந்த பெருமாளுடைய பேர் சரி பார்ப்போம். அது நம்ம வைத்த மாநிதி. அந்த வைத்த மாநிதி இறைவனுடைய பெயரா இருக்கின்னா அந்த ஊர் எவ்வளவு வளமிக்கதாக இருக்கும். வைத்த மாநிதி அது. அந்த அந்த சீர் வளம் மிக்கவனுடைய ஊரை வினைவி தின்னம்னா கண்டிப்பாக, எனக்கு சந்தேகமே இல்லை, பயமே இல்லை. என் இளமான், இளமையான என்னுடைய மகள் புகுமூர் திருக்கோளூரே. கண்டிப்பாக அங்கே போய் சென்று விடுவாள், இறைவனை அடைந்து விடுவாள் என்று அந்த தாய் உறுதியிட்டு சொல்கின்ற அந்த உண்ணும் சோறு பாட்டிலே நம்மாழ்வார் சாதிக்கின்றார். இப்படி அந்த பராங்குச நாயகி முதல் கொண்டு இறைவனுடைய அடியார்கள் எல்லோருக்கும் புகும் ஊராக இருக்க, நீங்கள் மாத்திரம் புறப்படும் ஊராக இருக்கின்றதே எனக்கு புரியவில்லை தாயே, சொல்லக்கூடாதா எனக்கு? ஏன் இப்படி உலகத்திற்கு ஏறுமாறாக நீங்கள் செய்கின்றீர்கள் என்ற தொனியிலே ராமானுஜர் அந்த பேச்சை ஆரம்பிக்கின்றார். அதற்கு முன்னால ஒண்ணு இருக்கு. அந்த 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 இறைவனுடைய பெயர் இருக்க வைத்தமாநிதின்னு. அது ஏன் வைத்தமாநிதி என்ற பெயர் பெற்றது என்றால், ஒரு முறை குபேரன் மகாலட்சுமியிடம் ஒரு தீங்கு செய்து விடுகின்றார். பார்த்த பார்வை சரியில்லைன்னு வச்சுங்களேன். மகாலட்சுமி, நான் பரமனுடைய மனைவி, நீ என்னதான் இந்த செல்வங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருந்தாலும் நீ என்னை பார்த்த முறை தவறு, அதற்கு உனக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி ஒரு கண்ணை குருடாக்கி, அவனுடைய இந்த நிதிகள் எல்லாம் உனக்கு இருக்கின்ற அகங்காரத்தில் தானே நீ இப்படி பார்த்தா என்னை, அதனாலே அந்த நிதியெல்லாம் உன்னை விட்டு போய்விடட்டும் என்று சொல்லிவிடுகின்றார். குபேரன் மிகவும் மனவருந்தி மன்னிப்பு கேட்கின்றார். அதற்கு இங்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது, பூலோகத்திற்கு சென்று அந்த திருக்கோளூரிலே இருக்கின்ற வைத்தமாநிதி பெருமானை நோக்கி தவம் செய்து நீ இழந்த செல்வங்களை பெறலாம் என்று சொல்லி அனுப்புகின்றார். நம்முடைய குபேரன் வைத்தமாநிதி வசிக்கின்ற அந்த திருக்கோளூருக்கு வருகின்றார், தவம் செய்கின்றார். இங்கு எங்கு அவருக்குதான் இப்ப ஒரு கண்ணு வரை சரியா தெரியலையே, இங்கு எங்கு இருக்கின்றார் பெருமாள் என்று அந்த காலத்துல அங்கெல்லாம் அது தாமிரபரணி நதியில அப்படியே ஒரு பச்சை பசேல் என்று இருக்கின்ற இடங்கள் மரங்களாக இருக்க, அந்த மரங்களை எல்லாம் பார்த்து அந்த குபேரன் கேட்கின்றார், பெருமாள் எங்கு இருக்கின்றார் என்று கேட்க, அந்த மரங்கள் எல்லாம் அவருடன் விளையாடி கோல் சொல்லி இங்கே இருக்கின்றார் என்று அலைக்கழிக்கின்றன அந்த மரங்கள் எல்லாம். இப்படி அந்த குபேரனுக்கு கோல் சொன்ன காரணத்தினாலே அந்த ஊருக்கு திருக்கோளூர் என்ற பெயர் பெற்று இன்று அப்பெயரிலேயே அது நிலவுகின்றது, திருக்கோளூர். இப்படி அந்த திருக்கோளூருக்கு குபேரன் வந்து சேர்ந்து தவம் செய்து வைத்தமாநிதியினுடைய அருளை பெற்று இழந்த செல்வத்தை பெற கேட்கின்றான். இவன் இழந்த செல்வம் மொத்த செல்வம். ஆனால் பெருமாள் என்ன சொல்கின்றார் என்றால், அந்த பெரும் செல்வம் உனக்கு கேடுதான் விளைக்கும். என்ன குபேரனுக்கே பாருங்க, அளவுக்கு மீறினால் அதை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. நமக்கு
என்ன என்ன வேண்டுமோ, எந்த அளவுக்கு நம்மால் ஒன்றை கை கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கே வைத்திருக்க வேண்டும். அதற்கு மீறி வருகின்றதே என்று வந்தால் நமக்கு நம்மால் வைத்திருக்க இயலாது. அப்படி இருக்க நீ எல்லாவற்றையும் இழந்த இந்த கதை உனக்கு ஒரு சரியான பாடத்தை புகுத்தி இருக்கும் என்று சொல்லி அங்கே இருந்த ஒரு மரக்காலிலே பொற்காசுகளை அளந்து ஒரு மரக்கால் அளவு பொற்காசுகளை குபேரனுக்கு கொடுக்கவில்லை. அந்த அளக்கும் போன்றது அந்த மரக்காலிலிருந்து கீழே விழுகின்றதல்லவா அந்த பொற்காசுகள். கீழே விழுந்த பொற்காசுகளை கொடுத்து, இவை உனக்கு போதும், வேண்டுகின்ற பொழுது வந்து நீ வாங்கிக் கொள்ளலாம், வாரம் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று வாழ்த்தி அளிக்க, குபேரனும் கீழே விழுந்து அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உலகத்திற்கு சென்றார். அதுவே அவருக்கு அது போதுமானதாக இருந்தது. இப்படி அந்த பொற்காசுகளை அளந்த மரக்காலானது இன்றும் அந்த திருக்கோளூரிலே பெருமாளுடைய திருவுருவ சிலைக்கு அருகிலே வைக்கப்பட்டிருப்பதை, ஒரு கண்ணாடி பேழையிலே வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய தலைமாட்டிலே உள்ளது அந்த 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 மரக்கால். இப்படி இத்தகைய திருக்கோளூருக்குத்தான் அந்த பராங்குச நாயகி, அந்த மதுரகவி, அந்த நம்மாழ்வார், அந்த குபேரன் எல்லோரும் சென்ற அந்த நகருக்குத்தான் நம்முடைய ராமானுஜர் செல்கின்றார். இந்த ராமானுஜர் அது ஒரு பெரிய கதை. அவருடைய சரித்திரம் என்பது ஒரு பெரிய கதை. அதை இப்பொழுது சொல்ல வேண்டாம். எதனால அப்படின்னா, இந்த ராமானுஜர் இஸ் ஃபீச்சர்ட் அஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். லைன் 14ல அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல. ஆழ்வார்னா மதுரை இந்த சரி நம்மாழ்வார் என்ன கேட்கிறாரு, இறைவனை மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து அந்த புளிய மரத்தடியில, சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே வளரும் என்று சொல்ல, நம்மாழ்வார் அதுக்கு அத்தை தின்று அங்கே வளரும் என்றார். ஒரு பதில் ஹைலி பிலாசபிக்கல். இது நல்ல டீட்டெயிலா நம்ம பார்க்க தான் போறோம். எப்பன்னா லைன் 14ல அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல, நம்மாழ்வாரை போல என்ற வரியிலே ஆழ்வாரை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். அதனால இந்த இப்போ இதுவரை சொன்ன நேரேஷன்ல வந்த நம்மாழ்வாரை விட்டு விடலாம். தேவு மற்ற அறியேன் என்றவனும் மதுரகவியை போல. மதுரகவி என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு கடவுளையும் தெரியாது, எனக்கு தெரிந்த ஒரே கடவுள் நம்மாழ்வார் தான் என்று. தேவர்கள் மற்ற யாரையும் நான் அறியேன் என்றேனோ மதுரகவியை போல என்பது இது லைன் 21. லைன் 21ல நம்முடைய பெண் பிள்ளை மதுரகவி ஆழ்வாரை பற்றி பாடுவதனாலே அதையும் நாம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாரே எம்பெருமானார் ராமானுஜம், அவரை பற்றிய முழு கதையுமே பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போல என்ற 62வது வரியிலே அவரும் வருகின்றார். அதனால இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும், இந்த மூன்று பெயர்களையும் அந்த இது பாருங்க, அவன் சிறியன் என்றேனுங்கிறதுல அந்த நம்மாழ்வார் அந்த மதுரகவியாரன் பற்றிய உரையாடலிலே ஒரு சிறிய வார்த்தையை சொல்லி அந்த ரகசியம் பூராத்தையும் அதில் ஒளிச்சு வைத்திருக்கின்றால், விரித்து படித்தால் மிக எளிமையாகவும் இருக்கின்ற மாதிரி வருகிறதுனால்தான் இவை ரகசியம் என்று சொல்லப்படுகின்றன. தேவு மற்றறியன்னா மற்ற தேவர்கள் நான் அறியேன் என்று நம்முடைய மதுரகவியாழ்வார் பாடியது. அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலன்னா எம்பெருமானார் ராமானுஜர். அவர் போட்டியிலே அத்வைத கான்செப்டை வென்றவர் என்று சொல்கின்றார். இப்படி ஒரு 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 ரகசியத்தை சொல்கின்ற பொழுது அந்த ரகசியத்துக்கு உரியவரையோ அந்த ரகசியத்துக்கு உரிய நிகழ்ச்சியோ சொல்லி, அந்த ரகசியத்தை சொல்லி அப்படியே நூல் பிரிக்கின்ற மாதிரி பிரித்து விரித்து பார்த்தால் அந்த கதை நமக்கு நன்றாக விளங்கும். அதனால இது மொத்தத்திலே 71 கதைகளோ 84 கதைகளோ 94 கதைகளோ கதைகள் தான். ஆனால் அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள்
அப்படியே படிர் படிர் என்று இவ்வளவு பெரிய கதைகளை 3 வார்த்தையில சொல்லி இருக்கின்றாள் என்றால் அது நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய வாக்கு சாதுரியம் என்று நாம் கொள்ள வேண்டும். இப்பொழுது கேட்கின்றார் ராமானுஜர், எல்லோருக்கும் புகும் ஊராக இருக்கின்ற இந்த திருக்கோளூர் உமக்கு ஏன் செல்லும் ஊராக இருக்கின்றது என்று வினவ பதில் சொல்கின்றார். என்ன பதில்? ஒரே வார்த்தை இல்ல, 3 வார்த்தை, ஒரு 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 சென்டென்ஸ். நான் யார் ஐயா? சாதாரண திருக்கோளூர் பெண் பிள்ளை. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல. ஒரு அக்ரூரர்னு ஒருத்தர் இருந்தார். நான் என்ன அவரா? அவராக இருந்தால் யாரு? அக்ரூரை போல இருந்தார் இந்த இடத்தை விட்டு போவதற்கு எனக்கு காரணம் கிடையாது. அக்ரூரை போல நான் இருந்தால் அக்ரூரர் இந்த இடத்தை விட்டு திருக்குறளை விட்டு போய்விட்டாரா என்று எல்லோரும் கேட்பார்கள். பதில் சொல்ல முடியாது. நான் அப்படியும் இல்லை. நான் ஒரு எலி புழுக்கைங்கிறார். சாரி, முசல் புழுக்கைங்கிறார். முசல் புழுக்கைன்னு என்ன அப்படின்னா, முயலுடைய புழுக்கை அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அது புழுக்கையிடும். அந்த முயல் புழுக்கை வரப்பிலே இட்டாலும் ஒன்றும் பயன் கிடையாது, வயலிலே இட்டாலும் ஒன்றும் பயன் கிடையாது. மொத்தத்திலே அது ஒரு வேஸ்ட். ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இவையெல்லாம் வயலிலே விழுந்தால் அந்த பயிர்களுக்கு நன்றாக உரமாகி பயன்படும். பூச்சி இல்லாமல் அவைகள் நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி ஒரு மாட்டு சாணியாக நான் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்கின்ற கேள்விக்கெல்லாம் ஒரு அளவுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு தகுதியும் இருக்கும். அவ்வாறு இல்லையே. நான் முசல் புழுக்கை வயலிலே விழுந்தால் என்ன, வரப்பிலே விழுந்தால் என்ன, வேஸ்ட் தானே, ஒன்னும் பாயிண்ட், இரலவன் தானே. அதே மாதிரி இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை திருக்கோளூரில் இருந்தால் என்ன, திருக்கோளூரை விட்டு சென்று விட்டால் என்ன, திருக்கோளூரில் புகுந்தால் என்ன, போனால் என்ன ஒரு பெரிய பாயிண்ட், இதை போய் நீங்க பிடிச்சிட்டு கேட்கறீங்களே என்று ஆரம்பித்து ஒரு கான்டெக்ஸ்டை செட் பண்ணி என்ன பதில் சொல்கின்றார் என்றால், அப்படிலாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தான், இருந்தாலும் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கின்றேன். அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரை போல. இந்த நிகழ்ச்சி வருவது பாகவதத்திலே, கிருஷ்ணனுடைய சரித்திரத்திலே. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படியே ராமானுஜரை பந்தாடுகின்றாள். எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்டெக்ஸ்ட் புரியும். நான் ரொம்ப ஒரு சாதாரண மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, இந்த நாய் சிவிகை ஏற்றி வைத்தான் இறைவன்கிற மாதிரி, மத்த யானை அருள் புரிந்தான் சுந்தரர் சொல்ற மாதிரி, இந்த மொசலுடைய புழுக்கை வீட்டுல இருந்தா என்ன, வயல்ல இருந்தா என்ன, வரப்புல இருந்தா என்னங்கிற மாதிரி, நான் ஏதோ ஒரு சாதாரண ஆளு, எங்கிருந்தால் என்ன, அப்படி இல்லையே. என்ன சொல்ல போறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சியை இல்ல ஒரு பெரிய பேரறிஞர், இறையருள் பெற்ற ஒரு முனிவரை, அருளாளரை பற்றி சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி, அந்த மாதிரி நான் இல்லையே, சாதாரண ஆள் தானே ஐயா என்று சொல்ல போகின்றாள். அதுதான் இந்த கான்டெஸ்ட். அப்படியே மொத்தம் ஒரு 74 சொல்ல போறான்னு வச்சுங்க. இப்ப முதல் இது அக்ரூர் என்பவரை வருகின்றார். அப்ப இந்த 74 பேரும் மகாபாரதத்துல சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் ராமாயணத்தில் இருக்கின்றார்கள், சில பேர் கிருஷ்ணனுடைய கதையிலே வருகின்றார்கள், சில பேர் இந்த 12 ஆழ்வார்களாக வருகின்றார்கள், சிலர் ஆண்டவருடைய அடியார்களாக வருகின்றார்கள், சிலர் ஆச்சாரியார்களாக வருகின்றார்கள். இப்படி ஆனால் எந்த விதமான ரைம் அண்ட் ரீசனும் இல்லாமல் அப்படியே இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் பாகவதம், அப்புறம் ராமாயணம், அப்புறம் மகாபாரதம், திருப்பியும் பாரதம் என்று பலவாறு நம்முடைய எண்ணங்களை சுழற்றி அடித்து மாத்தி சொல்லுகின்றால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. அது எனக்கு என்ன காரணம் புரியல. என்ன மொத்தத்துக்கு மகாபாரதத்தை முடிச்சுட்டு ராமாயணம் போலாம், ராமாயணம் முடிச்சுட்டு பாகவதம் போலாம் அப்படின்னா மொத்தத்துக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கும், அதை படிச்சுட்டு விட்டுருக்கலாம். இவ எல்லாத்தையும் சேர்த்து 64 கண்ட இடத்திலே அந்த பெயர்களை எல்லாம் வைத்து மொத்த வைணவத்தையும் கொண்டு சாரத்தை பிழிந்து வைத்து விட்டால் பிரிக்க இயலாத வரை முறையிலே அவ்வகையிலே முதலாக அது நம்ம பார்க்கணும். ஒரு ஏன் இந்த ஆளை செலக்ட் பண்ணாரு, அக்ரூரை போய் ஏன் செலக்ட் பண்ணாரு? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல. அக்ரூரர்
எல்லாருக்கும் கதை வந்து முக்கால்வாசி பேருக்கு என்னோட நல்லாவே தெரியும். அதனால கதையில சில சமயம் தடங்கள் வந்தாலும் சரியாக இல்லை என்றாலும் மன்னித்து விடுங்கள். சாய்ரா மாதிரி இங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே இந்த கதைகள் எல்லாமே வந்து என்னுடைய என்னுடைய சொற்பொழிவு முடிந்த பிறகு இந்த கதையில விட்டு போனதெல்லாம் இல்ல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் இல்லையே வருகின்ற பெயர்களை எல்லாம் நீங்கள் பின்னால் ஆட் பண்ணலாம் இல்லை, நீங்க அதற்கு ஐ வெல்கம் யூ ஆல். சரி, இந்த அக்ரூரர் என்ன பண்ணார்? அக்ரூரர் அழைத்து வருகிறேன் என்று அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணரை அழைத்து வருகிறார். எங்கே அழைத்து வருகின்றார்? மதுராவுக்கு, வடமதுரை என்ற யமுனை நதியினுடைய அக்கறைக்கு. எங்கே இருந்து அழைத்து போகின்றார்? யமுனை நதியினுடைய இக்கரையிலே இருக்கின்ற ஆயர்பாடியிலிருந்து. கோகுலம் ஆயர்பாடியிலிருந்து வடமதுரைக்கு அந்த யமுனை நதிக்கரையை கடந்து அங்கு அழைத்து போகின்றார். இவ்வளவுதானே சொன்னாவ, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல. அப்ப இதை நம்ம இந்த வெங்காயத்தை தோலை பிரிக்கிற மாதிரி பிரிக்கி என்னென்ன வருது பாருங்க. ஏன் அழைச்சிட்டு வரணும்? ஏன் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த கஞ்சன் அவனுடைய உயிர் கிருஷ்ணனுடைய கையிலால்தான் போக போகின்றது என்பது அசரீரி. கம்சனுடைய சகோதரி தேவகி. இல்ல, கம்சனுடைய சகோதரி தேவகி. தேவகிக்கும் அவளுடைய கணவர் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது. யார் நடத்தி வச்சாங்க அப்படின்னா, தேவகியினுடைய சகோதரன் கஞ்சன் மிக சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். திருமணம் முடிகின்றது. தேரிலே தன்னுடைய சகோதரியையும் மைத்துனர் வசுதேவரையும் வைத்து அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையை நோக்கி போட்டி செல்கின்றார். அப்போது வானிலே ஒரு அசரீரி வருகின்றது. என்ன அசரீரி என்றால், முட்டாள், இவ்வளவு மகிழ்ச்சியாக உன்னுடைய சகோதரிக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அவர்கள் ஒன்றாக வாழ்வதற்கு நீ அழைத்து செல்கின்றாயே, அவர்களுக்கு பிறக்கப் போகின்ற குழந்தையிலே 8வது குழந்தைதான் உன்னை கொல்வதற்கு யமனாக வருகின்றான் என்று அந்த அசரீரி சொல்கின்றது. உடனே கஞ்சன் மிகவும் கோபப்பட்டு தேரை ஓட்டுவதிலிருந்து நிறுத்தி அவளிடம் சென்று, இப்பொழுதே உங்கள் இருவரையும் நான் கொல்லப் போகின்றேன். உங்களை கொன்றுவிட்டால் உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அதுவும் 8வது குழந்தை எப்படி பிறக்கும்? அந்த பிறந்த 8வது குழந்தை எப்படி என்னை கொல்லும்? அதனால எனக்கு சாவா வரம் எனக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுதே உங்கள் இருவரையும் கொன்று தீர்த்து விடுகின்றேன் என்று கொதித்து முழங்குகின்றான். ஆனால் வசுதேவர் மிகவும் அமைதியானவர், சிந்தனை செய்கின்றவர், எந்த சூழ்நிலையிலையும் சிந்தித்து செயல்படுகின்ற திறமை உடையவர். அவர் தன்னுடைய மைத்துனரை பார்த்து, கஞ்சனே, எனக்கும் உன் தங்கைக்கும் பிறக்கின்ற 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்று அசரீரி நீ கேட்டாய் என்கின்றாய். நீ இவளை கொல்வதனாலே உனக்கு பெரும் பாவமும் அவப்பெயரும், தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுத்து விட்டு அன்று இரவே அவளை கொன்றும் விட்டான் கஞ்சன் என்ற பெயர் உனக்கு வர வேண்டுமா? வர தேவையில்லை. நான் ஒன்று செய்கின்றேன்.
ஒரு ஒரு குழந்தையாக இவளுக்கு பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையை கொண்டு வந்து உன்னிடமே நான் கொடுத்து விடுகின்றேன். நீ செய்கின்ற வழி, நீ என்ன அந்த குழந்தையை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவ்வாறே நீ செய்யலாம் என்று வசுதேவர் சொல்ல, அது சரி எனப்பட்டது கஞ்சனுக்கு. எதற்காக நம் தங்கையை முதல் நாளே கொல்ல வேண்டும்? 8 குழந்தை பிறக்கும் பொழுது 8வது குழந்தையைத்தானே அது பிறக்க வேண்டும். இப்பொழுதே கொன்று விட்டால் 8 குழந்தை பிறக்கும் என்ற அசரீரி தீமை பொய்யாகி விடுமே. அதனாலே வசுதேவரையும் தேவகியும் ஒரு சிறையிலே அந்த கஞ்சன் சிறையிடுகின்றான். அதை எதிர்த்த அந்த வசுதேவனுடைய கஞ்சனுடைய தந்தை உக்கிரசேனர், அவர் ரொம்ப நியாயமான அரசன். அந்த உக்கிரசேனரையும் சிறையிட்டு விட்டு தானும் தன்னுடைய தம்பி சுதாமாவும் சேர்ந்து அரசாள்கின்றனர். பெரும் கொடுங்கோல் ஆட்சி நடக்கின்றது. சிறையிலே 10 மாதங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறக்கின்றது. யாருக்கு? தேவகிக்கு. பிறக்கின்ற முதல் குழந்தையை தான் சொன்னபடியே வசுதேவர் அந்த அரசனுக்கு செய்தி அனுப்பி கஞ்சனை அழைத்து வந்து அவரிடம் அந்த குழந்தையை கொடுத்து, இதுதான் எங்களுடைய முதல் குழந்தை, நீ என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிடு என்று சொல்ல, அவர்கள் முன்னாலேயே அந்த சிறைச்சாலையினுடைய சுவரிலே அந்த குழந்தையை வேகமாக அடித்து கொள்கின்றான் அந்த கஞ்சன். அதை பார்த்து அப்படியே இருவரும் கலங்கி போய் அழுகின்றனர். ஆனால் என்ன செய்வது? வேறு வழி இல்லையே. தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் இதை நாம் செய்கின்றோம் என்று சமாதானப்படுத்தி கொண்டனர். இப்படி கொடூரமாக ஒரு குழந்தையும் கஞ்சன் கொன்று கொண்டிருக்க, 7வது குழந்தையாக கிருஷ்ணன் 8வது குழந்தை தான் உனக்கு யமனாக வருவான் என்று சொன்னார்கள். இப்பொழுது 7வது குழந்தை பிறக்கின்றது. இக்குழந்தைதான் பலராமன். திருமால் யோகமாயை என்ற தேவியை அழைத்து, இப்பொழுது 7வது குழந்தையாக தேவகி வயிற்றிலேயே வளருகின்ற அந்த கருவை ரோகிணியினுடைய வயிற்றுக்கு மாற்று என்று சொன்னார். அதே மாதிரி வசுதேவரின் இந்த ரோகிணி என்பது வசுதேவருடைய முதல் மனைவி. அந்த வசுதேவரின் மனைவி ரோகிணிக்கு அவர் யாதவ குலத்தை சேர்ந்த நந்தகோபனுடைய வீட்டிலே வசித்து வருகின்றார். கருமாற்றத்தை உணராத அந்த ரோகிணி பலராமனாக பிறக்க இருக்கின்ற கருவை வளர்க்கின்றாள் தன் வயிற்றிலே. 7வது குழந்தை கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டதாக கஞ்சனிடம் இவர்கள் கூறிவிடுகின்றனர். அவனும் நம்பினான். ஆனால் 7வது குழந்தை தேவகியினுடைய வயிற்றில் உருவாகி பின்னர் ரோகிணியினுடைய வயிற்றுக்கு வந்து பலராமனாக வளருகின்றது. அடுத்து இப்பொழுது 8வது குழந்தை பிறக்க வேண்டும். பெருமாள் யோசித்தார். இப்பொழுது எப்படி தப்பிக்க வைப்பது அந்த 8வது குழந்தையை என்று சொல்லி அதே யோகமாயை கூப்பிட்டு, நீ ஒரு பெண் குழந்தையாக அந்த நந்தகோபனுடைய மனைவி இப்பதான் யசோதை வருகின்றார் இந்த கதையில, யசோதையினுடைய வயிற்றிலே நீ பிறக்க வேண்டும். நீ பிறக்கின்ற அதே நேரத்திலே இங்கே இந்த சிறைக்கூடத்திலே தேவகியின் மகனாக நான் தோன்றுவேன். தேவகியினுடைய கணவர் வசுதேவர் என்னை கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து அந்த யசோதையிடம் சேர்த்து விட்டு யசோதை வயிற்றிலே பிறந்த உன்னை கொண்டு வந்து சிறைச்சாலையிலே வைத்து விடுவார் என்று சொல்ல, அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடன் குழந்தைகள் மாற்றப்படுகின்றன. கிருஷ்ணன் யசோதையினுடைய இடத்திற்கு சேர்கின்றார். அங்கே பிறந்த யோகமாயை என்ற பெண் குழந்தை இங்கே சிறைச்சாலைக்கு வருகின்றது. அந்த பெண் குழந்தையை பார்த்த கஞ்சன், ஆணாகத்தானே இருக்க வேண்டும், பெண்ணாக இருக்கின்றதே என்று சந்தேகப்பட்டு இருந்தும் இதை நான் கொன்றே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்கி முன்பு மாதிரி அந்த சிறை சுவரிலே அடிக்க, அது மேலே பறந்து போய், கஞ்சனே, உன்னை கொல்வதற்காக ஒருத்தவன் பிறந்து விட்டான்,
அவன் இங்கே இல்லை, கோகுலத்திலே ஆயர்பாடியிலே அவன் வசிக்கின்றான் என்று 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 சொல்லி அசரீரியாக சொல்லிவிட்டு அது வானத்திலே அந்த யோகமாயை பறந்து விடுகின்றது. இதைத்தான் ஞாபகப்படுத்துகின்றாள் ஆண்டாள். என்ன அப்படின்னா, ஒருத்தி மகனாய் இங்கே சிறையிலே பிறந்து ஒருத்தி மகனாய் அங்கே ஒளித்து வளர அதையும் தரிக்கலானாகி, சரி ஏதோ மாறி போச்சு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச பிறகு இந்த யோகமாயை சொன்ன பிறகு தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கலானாகி அதையும் பொறுக்காமல் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, அந்த குழந்தைக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் அந்த கருத்தை பிழைப்பித்து நான் நடக்க முடியாமல் அதை செய்ய வைத்து அந்த கஞ்சன் நினைத்ததை நடக்க முடியாமல் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை அது. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். சரி, இப்ப ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொருத்தி மகனாய் வளர்ந்து அதை பொறுத்து கொள்ள முடியாமல் கஞ்சன் என்ன செய்தான் என்றால், பலர் இந்த குழந்தையை விட்டு வைத்தல் நமக்கு ஆபத்து என்று சொல்லி பலரை, பூதனை போன்ற பல அரக்கர்களையும் அரக்கிகளையும் அனுப்பி கிருஷ்ணனை கொல்வதற்கு 11 ஆண்டுகள் முயற்சி செய்கின்றான். 11 ஆண்டும் அவனுக்கு ஃபெயிலியர், சக்சஸ் ஆகவில்லை. எத்தனையோ விதமாக அவனை கொல்வதற்கு முயற்சிகள் பண்ண எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தது. யோசித்தான் கம்சன். அந்த கோகுலத்திலே ஆயர்பாடியிலே இருக்கின்ற வரை ஏதோ ஒன்று அந்த கிருஷ்ணனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அவனை நம்முடைய ஊருக்கு அழைத்து கொண்டு வந்தால் எளிதாக அவனை கொன்று தீர்த்து விடலாம் என்று முடிவு செய்கின்றான். மந்திர ஆலோசனை செய்கின்றார்கள். அப்பொழுது ஒரு 3 நாட்களிலே ஒரு வில்விழா ஒன்று கொண்டாடப்பட வேண்டும். அங்கே வில்வித்தைகள் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிலே சூழ்ச்சி செய்து கிருஷ்ணனை கொன்று விடலாம் என்று முடிவு செய்கின்றார்கள். அப்படியும் கொல்ல முடியவிட்டால் ஒரு கோலய பீடம் என்ற பெரிய யானை, அந்த யானையை அவன் மேல் ஏற்றி கொண்டு விடலாம் என்று பலவிதமான ஃபெயில் சேஃப் மெத்தட்ஸ் எல்லாம் இவர்கள் தயார் செய்கின்றார்கள். அப்புறம் மல்லர்கள் என்றால் மல்யுத்தத்திலே பெரிய வீரர்கள், அந்த மல்லர்களையும் தயார்படுத்துகின்றான் கஞ்சன். சரி, எல்லாம் தயாராகிவிட்டது. அங்கே போனால் அவனை ஜெயிக்க முடியாது. ஆயர்பாடியிலே இங்கே அழைத்து வரலாம். இது யமுனை நதிக்கு ஒரு கரை, அது யமுனை நதியினுடைய இன்னொரு கரை. அப்ப என்ன செய்து அந்த கஞ்சனை இங்கே அழைத்து வருவது என்று பார்க்கின்றார்கள். என்று பார்த்துவிட்டு இறுதியிலே அக்ரூரை கூப்பிட்டு, அக்ரூர் அவர்களே, நீங்கள் சென்று கிருஷ்ணனை பார்த்து உன்னுடைய மாமா வில்விழா வைத்திருக்கின்றார், அதிலே நீ பங்கேற்க வேண்டும் என்று, நீ நன்றாக புகழ் பெற வேண்டும், பெருமை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார். அதனாலே தயவு செய்து என்னுடன் வா, உன்னை அழைத்து வருவதற்காக என்னை அனுப்பி இருக்கின்றார் என்று சொல், நீங்கள் சொன்னால் வருவான், அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கஞ்சன் இந்த அக்ரூரை பார்த்து சொல்கின்றார். அக்ரூரர் என்றால் என்ன பொருள்னா, குரூரர் என்றால் கொடூரமான புத்தி உடையவர். சமஸ்கிருதத்திலே போட்ட நெகட்டிவ். அக்ரூர் என்றால் அவனுடைய மனதிலே கொஞ்சம் கூட கொடுமையான நயவஞ்சன சிந்தனையே இல்லாதவர்னு பெயர். கடைசியில பாருங்க, யாரை அழைப்பதற்கு என்ன பெயருடையவர் செல்கின்றார்னு பாருங்க. கிருஷ்ணனை கொல்வதற்கு அழைக்க இந்த கொஞ்சமும் மனதிலே குரூரம் இல்லாத அக்ரூரை கம்சன் அழைக்கின்றார். அழைத்து செல்ல உத்தரவிடுகின்றார். ஒரு விதத்திலே வருத்தப்படுகின்றார் அக்ரூரர். ஐயோ,
உலகத்தை எல்லாம் பராமரிப்பதற்காக, ஆள்வதற்காக, ஆட்சி செய்வதற்காக வந்திருக்கின்றான் கிருஷ்ணன். அகில உலகத்தையும் படைத்தவன், அகில உலகத்தையும் தன் வாயிலே அடக்கி வைத்தவன். அவனை போய் கொல்வதற்காக என்னை இந்த கஞ்சன் துடியாக துடிக்கின்றான். சரி, துடிக்கட்டும். அதற்கு போயும் என்னை அழைத்து வர எத்தளிக்கின்றானே, உத்தரவிடுகின்றானே என்று ஒரு வருத்தம். ஒன்னும் பதில் சொல்ல முடியவில்லை. இவன் அக்ரூரர் நான் போக மாட்டேன் என்று சொன்னால் அக்ரூருடைய கதை என்ன ஆகும் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுதே அவனை கொன்று விடுவான் கஞ்சன். சரி, படகில ஏறி அக்கறைக்கு செல்வோம் என்று நினைத்து நல்ல பரிசு பண்டங்கள்லாம் அனுப்பிய பொருள்கள் எல்லாம் அனுப்பியவற்றை படகில ஏற்றி கொண்டு அக்ரூரர் என்ன சொன்னார்? சரி, நீங்கள் சொல்றபடி நான் அழைத்து வருகின்றேன் என்று சொல்லி அக்ரூரர் அங்கிருந்து கிளம்புகின்றார். வடமதுரையிலிருந்து கிளம்புகின்றார். அழைத்து வருகிறேன், இதான் நம்ம பொண்ணு சொல்ற, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல, அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு படகிலே கிளம்புகின்றார் அக்ரூரர். படகினுடைய அக்கறைக்கு செல்கின்றது. மனதை இவர் எப்படி சமாதானப்படுத்திக் கொள்கின்றார் என்றால், இத்தனை நாட்களாக ஏறக்குறைய 11 வருஷம் முடிந்து விட்டது. இது 12வது வருஷம் நடக்கின்றது கிருஷ்ணனுக்கு. 12 வருடங்களாக நான் கிருஷ்ணனை பார்க்க வேண்டும், தெரியுமாச்ச, உண்மை தெரியுமாச்ச, இல்ல அது அவதாரமாச்ச, கிருஷ்ணனை பரம்பொருளை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்க, அவன் கஞ்சன் அரக்கர்களையும் அசுரர்களையும் பூதங்களையும் பூதனைகளையும் அனுப்பினானே தவிர நல்லவன் யாரையுமே அந்த கோகுலத்திற்கு அவன் அனுப்பவில்லை பார்ப்பதற்கு. அதனால எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்பொழுதுதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்லி நான் பார்க்கலாம், நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டேன் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கின்றார். இன்னொன்று, இத்தனை நாட்களாக நான் இந்த கஞ்சனுடைய வீட்டிலே இருந்து அமுது உண்டு அவனுடைய தீய எண்ணங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டிருந்த அந்த பாவ வினைகள் எல்லாம் இப்பொழுது கண்டிப்பாக கிருஷ்ணனை நான் அழைத்து கொண்டு வந்தால் கிருஷ்ணன் அவர்களுடைய போரிட்டு கஞ்சனை கொன்று விடுவான் என்பது தெரியும். அதனாலே பரம்பொருளை அழிக்க முடியாது என்ற காரணத்தினாலே பரம்பொருளுக்கு ஒரு வாழ்வு, ஒரு புகழை சேர்ப்பிப்பதுதான் என்னுடைய செயலாக இருக்கும் என்பதனாலே அதுவும் ஒரு நல்ல காரியம் தானே என்று அக்ரூரர் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கின்றார். அதைவிட மிக முக்கியமானது ஒன்று இருக்கின்றது. இப்படி நல்ல காரியங்களை செய்வதனாலே இத்தனை நாட்கள் நான் செய்து இந்த கஞ்சனுடைய உணவை உண்டு பாவங்களை சேர்த்து கொண்ட அவை கழிந்து நான் பாவங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என்பதும் அக்ரூருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. இந்த மகாபாரத ராமாயண கதைகள் எல்லாம் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்து. ஒரு செயல் செய்கின்ற பொழுது அதனுடைய செயல் வினைகள் தீமையாக இருந்தால் அதற்கு விமோச்சனமாக ஒரு செயல் நடக்கும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு கழிந்து விடுகின்றன. கஞ்சனுடைய வீட்டிலே உணவை அருந்தி தீய எண்ணங்களால் உண்டாக்கப்பட்ட உணவுகளை உண்டு கொண்டிருந்த அந்த அக்ரூரருக்கு இன்று அந்த தீய எண்ணங்களால் உண்ட உணவினுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் கழிந்து நல்வினைகள், இவன் செய்ய இருக்கின்ற நல்வினைகள் அவற்றை கழித்துவிடும் என்று எண்ணுகின்றார். பீஷ்மர் பாண்டவர்களுடைய கௌரவர்களுடைய அரண்மனையிலே முதலமைச்சராக இருக்கின்றார். படைத்தளபதியாகவும் பிதாமகராகவும் இருக்கின்றார். அந்த பிதாமகர் போரிலே தோற்று அர்ஜுனனுடைய அம்புகளினாலே அம்பு படுக்கையிலே கடக்கின்றார் போர்க்களத்திலே. அப்பொழுது தர்மரும் மற்றவர்களும் திரௌபதியும் அங்கே வந்து, உங்களை இந்த நிலைக்கு உண்டாக்கிய எங்களுக்கு என்ன பாவ விமோச்சனம் இருக்கின்றது? நாங்கள் தீராத பழியை உங்களுக்கு உண்டாக்கி எங்கள் மேலும் நாங்கள் பாவத்தை உண்டாக்கி ஏற்றி கொண்டு விட்டோமே என்று எல்லோரும் ஒருமித்தமாக சொல்கின்றார்கள். பீஷ்மர் சிரித்து கொண்டே, உங்களுக்கு ஒரு பாவமும் இல்லை, எல்லாம் என்னுடைய வினை பயனால நடக்கின்றது.
அதற்கு நீங்கள் எல்லாம் பொறுப்பு இல்லை, நீங்கள் ஒரு ஒரு காரண கருவிதான் என்று என்று சொல்கின்ற பொழுது திரௌபதிக்கும் தர்மருக்கும் மற்றவர்களுக்கும் கிருஷ்ணன் தான் பரமாத்மா, அவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கின்றன, அந்த நாமங்களை சொல்லி நீங்கள் தினமும் தியானம் செய்தால் உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் சென்று நீங்கள் புண்ணியம் அடைவீர்கள், புண்ணிய லோகத்தை அடைவீர்கள் என்று விஷ்ணு சகஸ்ர நாமத்தினுடைய சூத்திரங்களை அவர் சொல்கின்றார். திரௌபதி இதை கேட்டுக்கொண்டிருந்தவள், தாத்தா இப்பொழுது இவ்வளவு சூப்பராக நீங்கள் பேசுகின்றீர்களே, என்னுடைய துயிலை உரிகின்ற பொழுது, அந்த அரியணையிலே அந்த துச்சாதனன் மோசமான செயல்களை செய்த பொழுது நீங்கள் ஏன் வாய் மூடிக்கொண்டிருந்தீர்கள்? இப்பொழுது வாய் திறந்து வக்கனையாக இவ்வளவு சிறப்பாக பேசுகின்றவருடைய வாய் அன்று ஏன் ஒட்டி கொண்டதா என்று கேட்கின்றார் திரௌபதி. டஃப் கொஸ்டின். சிரித்துக் கொண்டே பீஷ்மர் சொன்னார், இப்படி இல்லை, இப்பொழுது அவன் போட்ட அந்த அந்த தீயவர்கள் போட்ட உணவை உண்டு என்னுடைய உடல் இருந்த பொழுது நன்மை எது தீமை எது என்று எடுத்து சொல்கின்ற தைரியம் எனக்கு இல்லாமல் போகிவிட்டது. அந்த பாவங்கள் எல்லாம் உன்னுடைய கணவன் அர்ஜுனன் இட்டு அம்பினாலே அந்த இரத்தங்கள் எல்லாம், அந்த பாவ இரத்தங்கள் எல்லாம் இப்பொழுது என் உடம்பை விட்டு வெளியே சென்று விட்ட காரணத்தினாலே எனது உடலிலே இனிமேல் பாவங்கள் ஏதும் இல்லை, புண்ணியம் மாத்திரம்தான் இருக்கின்றது. அதனாலே இப்பொழுது எது உண்மை என்பதை நிரந்தரமாக சரியாக என்னாலே பார்த்து பேச முடிகின்றது என்று பீஷ்மர் சொல்கின்றார். அதே மாதிரிதான் இங்கே இந்த அக்ரூரருக்கும் இத்தனை நாட்கள் அந்த பாவ உணவை உண்ட அந்த அக்ரூரர் இப்பொழுது கிருஷ்ணரை அழைத்து வருகின்றேன் என்று சொன்ன காரணத்தினாலே அவை எல்லாம் அவரை விட்டு விலகிவிட்டன. படகு அக்கறைக்கு போகின்றது, கோகுலத்திற்கு வருகின்றது. கீழே எடுத்து வைக்கின்றார், காலடித்து வைக்கின்றார். அந்த ஆற்றங்கரையில் இருக்கின்ற அந்த மண்ணெல்லாம் கண்களிலே பட அதிலே கண்ணனுடைய திருவடி சுவடுகள் எல்லாம் பட இருப்பதை கண்டு அப்படியே அதன் மேலே உழுந்து பரல்கின்றார். அங்க பிரதர்ஷனம் செய்வதற்கு முதலிலே நமக்கு காட்டியவர் இந்த அக்ரூரர் தான். எங்கே அங்க பிரதர்ஷனம் பண்ணுகின்றார்? அந்த கிருஷ்ணனுடைய திருவடிகள் பட்ட இடங்கள் எல்லா இடத்திலும் அங்க பிரதர்ஷனம் பண்ணுகின்றார். அது எப்படி அவருக்கு தெரிந்தது? அது மற்றவர்களுடைய திருவடியாக இருக்காதா, காலடி சோடாக இருக்காதா என்றால், கிருஷ்ணனுடைய ஒரு காலடியிலே சங்கு ரேகை இருக்கும், இன்னொரு காலடியிலே சக்கர ரேகை இருக்கும். அதை உற்று பார்த்த அவர் இந்த இடத்துல சங்கு ரேகை இருக்கின்ற கால் படி தெரிகின்றது, அங்க சக்கர ரேகை பத்ம விபுகம் இருக்கின்றது என்று சொல்லி அந்த காலடி சோடுகள் எல்லாம் இருக்கின்ற இடம் பார்த்து உருண்டு செல்கின்றார். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உன் அடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலக்கினை பட நடந்து. எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் சங்கும் சக்கரமும் அந்த ரேகைகள் இருக்கின்றனோ எல்லா இடத்திலும் தன்னுடைய உடம்பு பட நடந்து. அக்ரூரர் கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு, கிருஷ்ணன் இருக்கின்ற வசுதேவரனுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். அங்கே கஞ்சன் உங்க கிருஷ்ணனை அழைக்கின்றார் என்று சொல்லி, நாங்கள் கண்டிப்பாக கிருஷ்ணனை அனுப்ப மாட்டோம், ஆனால் அக்ரூரர் சொல்வதனாலே, அக்ரூரர் குற்றமற்றவர், அமைதியானவர், நல்லவர் என்ற காரணத்தினாலே, கிருஷ்ணன் மேலே தீராத அன்பு வைத்திருக்கின்ற காரணத்தினாலும் அக்ரூரர் கூப்பிடுகின்றார், அவரே அழைத்து வந்திருக்கின்றார் என்ற காரணத்தினாலே நாங்கள் கிருஷ்ணனை அனுப்ப சம்மதிக்கின்றோம் என்று சொல்லி அங்கு அவருடன் கிருஷ்ணனுடன் இந்த பலராமனையும் அழைத்து இருவரையும் ஒன்றாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கின்றனர். திரும்பி வருவேன் என்று கிருஷ்ணன் சொல்கின்றார். ஆனால் எப்போது வருவேன் என்பது சொல்லவில்லை. ஞாபகம் வச்சுங்க, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. தனி ஒருவர் அக்ரூரர் இத்தனை பேரினுடைய எதிர்ப்புகளையும் மீறி, என்ன அந்த பெண் பிள்ளைகள், அந்த மாமிங்க
எல்லாருமே அந்த கிருஷ்ணர் அங்கே சென்றால் பெரும் ஆபத்து இருக்கின்றது, நதிக்கரை தான் நமக்கு காப்பாற்றுகின்றது, இப்பொழுது நாமே கொண்டு போய் நம்முடைய பிள்ளையை அவனிடம் விட்டு விடுகின்றோமே என்று சத்தியாகிரகம் நடந்ததும், தெரு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்னு சொல்றாங்கல்ல, தெருவிலே போராட்டம் நடந்ததும் இந்த கிருஷ்ணனை அங்கே அனுப்பக்கூடாது என்ற காரணத்தினால் நடந்த நிகழ்ச்சிகள். அதையெல்லாம் சமாளித்து அக்ரூரர் தான் சொன்னபடி அழைத்து வருகிறேன் என்று சொன்னபடி கிருஷ்ணனை அழைத்து கொண்டு நதிக்கரைக்கு யமுனைக்கு வந்து சேர்கின்றார். ஒண்ணு யோசிக்கணும், பக்தி, அக்ரூருடைய பக்தி எதை சாதிக்காது? இந்த திருக்கோளூர் நங்கை பெண் பிள்ளை அதைத்தான் இதிலே குறிப்பிடுகின்றார். நான் ஒரு நாள் கூட இந்த வைத்தமாநிதி பெருமானை என் வீட்டுக்கு கூப்பிடவில்லையே, என் வீட்டுக்கு அழைத்து வருகின்றேன் என்று யாரிடம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு வரவில்லையே, அழைத்து வருவதற்கு நான் முயற்சியும் செய்யவில்லையே, நான் என்ன அக்ரூரரா? ஒரு 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 ஊரு விட்டு ஒரு ஊரு தாண்டி சென்று இறைவனை ஆபத்து இருக்கின்ற ஒரு ஊருக்கு அழைத்து வருகின்றேன் என்று சொல்லி செய்தும் காட்டினேனே, அந்த அக்ரூரனா இல்லையே, அழைத்து வருகின்றேன் என்றேனோ, மூணே வார்த்தை தான், அழைத்து வருகின்றேன் என்றேனோ, அந்த அக்ரூரை போல கூப்பிடவும் இல்லையே, கூப்பிடுவதற்காக நான் செல்லவும் இல்லையே, நான் எலி புழுக்கை மாதிரி வரப்பிலே விழுந்தால் என்ன, வயலிலே விழுந்தால் என்ன, யாருக்கு எந்த லாபம், யாருக்கு எந்த நஷ்டம் என்று மனத்திலே நினைத்து அவள் சொல்கின்றார். சரி, அக்ரூரர் என்றால் குரூரத்தன்மை இல்லாதவர் என்று பெயர் இருக்க, அந்த கோகுலத்திலே கிருஷ்ணனுடன் விளையாடி கொண்டிருந்த அந்த பெண் பிள்ளைகளும் அந்த மாமிகளும் அந்த அக்ரூரை பார்த்து ஒரு பிடி பிடிக்கின்றார்கள். உனக்கு போய் யாரையா அக்ரூரர் என்று பெயர் வைத்தார்கள்? அக்ரூரர் செய்கின்ற செயல அது? குரூரமே இல்லாத ஒருவர் செய்கின்ற செயல அது? வெறும் நீ குரூரர், வெறும் கொடுமையான எண்ணத்தை உடையவன் என்று நீ பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று திட்டி தீர்க்கின்றனர் அந்த கோகுலத்தில் இருக்கின்ற கிருஷ்ணனுடைய நண்பிகள். இருந்தாலும் எல்லோரையும் சமாதானப்படுத்தி, சிறந்த வாக்கு திறமையுடைய அக்ரூரர் எல்லாவற்றையும் சமாதானப்படுத்தி கிருஷ்ணனையும் அவருடைய சகோதரரையும் அழைத்து கொண்டு செல்கின்றனர். அக்ரூரர் என்ற பெயர் மாறி அந்த பெண்களை பொறுத்தவரை இவர் பிருந்தாவனத்திலே இவருக்கு குரூரர் என்றுதான் நம்ம பெயராகிவிட்டது. அந்த யமுனை நதிக்கரையிலே இவர் சென்று அழைத்து அந்த துறைக்கு, அந்த நதியை கடந்த இடத்திற்கு அக்ரூரர் துறை என்று பெயர். துறைனா காட்டு, இந்த காசி யாத்திரையெல்லாம் போறப்ப அந்த காட்டு இந்த காட்டுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அக்ரூரர் துறை என்று, அக்ரூரர் காட் என்று ஒன்று இன்றும் இருக்கின்றது. அதிலே அக்ரூரனுடைய உருவ சிலைக்கு பின்னாலே கிருஷ்ணரும் பலராமனும் பாலகனாக சிறுவர்களாக இருக்கின்ற சிலையை அந்த அக்ரூரர் காட்டுக்கு செல்கின்றவர்கள் எல்லோரும் சென்று வணங்கி வருவதை நாம் பார்க்கலாம். இப்படி அழைத்து வந்ததனாலே எல்லோருக்கும் வணங்குகின்ற தகுதியை பெற்ற அக்ரூரராக நான் இருந்தால் இந்த ஊரை விட்டு போவதற்கு ஏதாவது கேள்வி கேட்பார்கள். நான் அப்படி ஏதும் செய்யவில்லையே, அதனாலே அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரை போல என்று சொல்லி தன்னுடைய முதல் வாசகத்தை முடித்துவிட்டு ராமானுஜர் அமைதியாக இருக்கின்றார். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் தெரிந்தவர் தான். இவள் ஒன்றும் அக்ரூரை போல இல்லை, அக்ரூரை விட அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றாலே, தன்னை எங்கே கம்பேர் பண்ணி அந்த அக்ரூரை போல நான் இறைவனை அழைத்து கொண்டு என் வீட்டுக்கு வரவில்லையே, என் சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகலையே, நான் என்ன செய்தேன், ஒன்றும் சாதிக்க முடியவில்லையே என்று வருந்தி பேசுகின்றாளே என்று நினைக்க, சரிம்மா அது இருக்கட்டும் நீங்கள் என்ற மாதிரி அந்த பெண் பிள்ளையை பார்க்க அவளும் இரண்டாவது ரகசியத்தை வெளியே விடுகின்றாள். அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல. இப்ப கதை அப்படியே பாகவதத்திலிருந்து மகாபாரதத்திற்கு மாறிவிட்டது. அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல. விதுரனுடைய கதை மிக மிக சூப்பர் கதை அது.
அதிலே ஒரு சிறிய ஒரு 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 நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 3 வார்த்தைகளிலே அகம் விதுரர் எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கின்றார். அவருடைய கண்ட்ரிபியூஷன் இன் மகாபாரதம் இஸ் இம்மென்ஸ். எல்லோரும் அவரை புகழ்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை 3 வார்த்தைகள் தான் எனக்கு விதுரனை பார்த்து போட வேண்டும் என்று சொல்லி அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல என்ற வரி என்ற 2வது ரகசியத்திலே இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து அகமொழித்து விட்டேனோ என்பது என்னவாக இருக்கும் அந்த ரகசியம் என்று சிந்தித்து வாருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா, பிரமாதமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன், பட் முக்கியமான இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அக்ரூரர் யாருன்னு தெரியாது, பிரச்சனை இல்லை, இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் யாருன்னு ஃபுல்லா. அந்த பெண்மணி சொன்னதும் அக்ரூரை போலன்றதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அக்ரூர் கதையை ஃபுல்லா சொல்லிட்டீங்க. அது புகும் ஊரா போகும் ஊரான்று ராமாயணர் சொன்னார்ல, அது நல்லா இருந்தது. புகும் ஊர் போகும் ஊர் வெளியே போகும் ஊர்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அக்ரூரோட இது அக்ரூர் கிருஷ்ணனுக்கு உறவுதான். சரி, ஓகே, நல்லா இருந்தது சார். நன்றி. கிருஷ்ணருக்கு உறவினர், ஆனா கம்சனோட அரசவையில இருந்து வராங்க சார். அரசவையில அமைச்சரா இருந்தாரு. அவருக்கு என்ன உறவுங்கிறது நம்ம சாய்ராம் கிட்ட சொல்லுவார். கேட்போம். கேட்கிறதா? கேட்கிறதே. அக்ரூரரை அழைத்து போக முடியாத பெண் பிள்ளைக்காக நாமும் வருந்துவோம். ஆனா நம்ம புராணங்கள்ல உள்ள செய்திகளை மாதிரி எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறதோ அதையெல்லாம் முன்னாடியே பாடி வைத்த பெருமை என்னோட புராணங்களுக்கு உண்டு. உதாரணமா அந்த எம்பிரியோ டிரான்ஸ்பிளான்டேஷன், அது மனிதர்கள் வந்தா தெரியல. பசுமாடுகளுக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி மாட்டினுடைய கருவை இன்னொரு மாட்டுக்கு வளர்த்து, ஆரோக்கியமான மாட்டை வளர்த்து அதை அடுத்த ஒரு மாட்டுக்கு மாற்றி அதை குட்டி போட வைத்து விட்டிருந்தார்கள். 30 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன், தெரிஞ்சு எம்பிரியோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று சொன்னார்கள். அத மனித வர்க்கத்திற்கே சாய்த்து காட்டியது ஆரம்பத்துல ரோகிணி தேவியினுடைய வயிற்றுக்கு வசதி தேவகியினுடைய வயிற்றிலிருந்து கர்ப்பத்தை மாற்றி வைத்தான் கண்ணன். அது ஒன்று. அடுத்து மதுரகவி ஆழ்வார் எல்லாமே தனக்கு குரு மட்டும் நம்மாழ்வார் தான் என்று இதை ஆதிசங்கரர் ஒரு பாடல் பாடியதாக நம்ம மகாபெரியவர் சொல்லியிருக்கிறார். வியாசரை பற்றி சொல்லும் போது குரு அப்படிங்கிற ஸ்தானத்தை பற்றி விவரிக்கும் போது 3 கண் இல்லாத சிவன், 4 சிரம் இல்லாத பிரம்மன், அதே மாதிரி 4 கரங்கள் கொண்டு வராத விஷ்ணு, இந்த அத்தனையை சேர்ந்தார் குரு என்று ஒரு அற்புதமான ஒரு பாடல் என்று சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தார் குரு என்பதற்கு. அதான் அந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்னு சொல்றோம். அடுத்த செய்யுள்ள சொல்லும்போது குருவே சர்வ லோகானாம், உலக அனைத்திற்கும் அவரே குரு, விஷஜே பௌரானா, பிறவி என்ற நோய்க்கு அவரே மருந்து, நிதியே சர்வ வித்யானம், அனைத்து கலைகளுக்கும் அவரே இருப்பிடம் நிதி என்று சொல்லுகிற மாதிரி பார்க்குற அந்த அஷ்டம் ரொம்ப அற்புதமாக போய்கொண்டே இருக்கிறது. நின்று நீங்கள் எடுத்துக்கொண்டு சொல்ல வந்த விதம் ரொம்ப அருமையாக இருக்கு. ஆனால் இந்த பெண் பிள்ளை ரகசியத்தை எழுதியது யாரு? ஏன்னா ராமானுஜரை தன்னையே அந்த இடத்துல போட்டுக்கொண்டிருக்க மாட்டார். போட்டுக்கொண்டிருந்தால் அது ராமானுஜராக எழுதியிருந்தால் தன்னைத்தானே எங்க காவிய பாத்திரம் 13வது வரியோ சொன்னீங்க, 14 ஆமா. அதனால அவராக இருக்க முடியாது. ஒருவேளை சேந்தன் அமுதன் பாடியிருப்பாரோ? ஏன்னா அமுதன் தான் பல்லாண்டு பாடினார், ராமானுஜர் 101 பாடினார் இல்லையா? அமுதனார் பாடியிருப்பாரா? ஏன்னா இந்த நூலுக்கு நீங்க சொல்லும்போது 1000 சொல்லணுமே, இந்த இடத்த சொல்லவே இல்லையே நீங்க இது வரைக்கும். எனக்கு தெரியாது, அதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணாதான் புரியும் எனக்கு. அந்த அளவுக்கு இல்லையா நூல்ல முதல்ல இல்லையா அது? இல்ல நிறைய எப்படி இருந்தாலும் சுவைபட என்று நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற விதமே
அந்த பராங்குச நாயகியும் பராங்குச நாயகனுடைய தாயாரும் நம்மால் தான், வேற கேரக்டர் ஒண்ணுங்க, ஒரே கேரக்டர் தான் என்னுடைய முடிவாக ஆமா தெரிகிறது. ஆமா ஆமா தன்னையே நாயகி பாகவத்திற்கு ஆட்படுத்தி கொண்டு விட்ட பிறகு ம். அவரே தான் பித்து பிடிச்சு போனா எப்படி போவாங்கிறத தானே தன் மகளாக இருந்து பாடி பார்த்த அனுபவமாகத்தான் இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். ரைட், ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரை என்று. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கிட்டு பேச நான் நிறைய பேச வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க பேசியிருக்க ரொம்ப அதிகம். அந்த மல்லர்கள், யானை, கோலையாப்பிடம் அந்த சப்ஜெக்ட்ல போகாம ம். அது அது வரைக்கும் எடுத்து கொண்டு போனேன். சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்து அதான். நெக்ஸ்ட் அகமளித்து விட்டு நீங்களே உங்கள் அகத்தை திறந்து விடும் வரை நான் அதை திறக்க விரும்பவில்லை. சரி நீங்கள் திறந்த பிறகு நாங்கள் உள்ளே நுழைந்து பார்க்கிறோம். இதுவரை இனிதாக இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஐயா. ஹலோ செல்வா. என்னம்மா? இல்ல, இந்த கதையை கேட்டுட்டு இருந்தேன். ஆ, அப்ரூவ கதையை விட ஆ. நீ துரோபதை சொல்லி பீஷ்மர் சொன்னது எல்லாத்தோட நல்லா இருந்தது. பீஷ்மர். ஆமா எத்தனையோ இடத்துல துரோபதை யாரையோ ஏதோ கேட்டிருக்காங்க. இதுதான் எல்லாருமே கொஞ்சம் இதா சொல்லுவாங்க. ம், ம். அந்த கெட்ட ரத்தம் போனோடனே நல்ல ரத்தம் வந்தோடனே இதை பேசுறேன்னு சொல்றாருல, ஆமா துரோபதை கேட்டதும் பீஷ்மர் சொல்றது இது நல்லா ரொம்ப ரசிக்க முடியா இருந்தது. அப்ப உண்மையை ஒத்துக்கிறாரு. அதாவது இன்னும் ஒத்துக்கிறாரு. சோறு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டேன் என்ன பண்றது இப்போ. எல்லா அப்ப 2-3 பேரை கேக்குறாங்க. அந்த கதையில எல்லாருமே உண்மையை ஒத்துக்கிறாங்க. ம், ம். அவளுக்கு செய்ய முடியாத போனதுக்கு இது மாதிரி காரணம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும். ம், ம். பீஷ்மர் இத சொல்றாரு. ம், ஆமா. அப்ரூவர் கதையை விட இது தூக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு ம், ம். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அக்ரூரும் அதே தான் சொல்றாரு. அதே மாதிரி இத்தனை ஆஹ் நாள் அவன் கஞ்சனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்துட்டேன். அதான். இந்த ஒரு செயல் செய்யறதுனால எனக்கு அந்த அந்த பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இப்ப பரிகாரம் செய்யற மாதிரி அந்த காலத்துல அது மாதிரி சொல்றாங்க. அதான் அதான். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வாரம் கேட்கற கதையும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அது நீங்க சொல்லி இருக்கிறது. அது விதுரன், பாண்டவர்களுடைய சித்தப்பா விதுரன். அதான் விவரம் அகத்தை விட்டது. அகம் ஒழித்து விட்டேனோ விதுரனை போலன். விவரனை போல ம். அகம் இருந்தது. அவன் அந்த கதை தெரியும், அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அதேதான் அந்த அதுதான். அதை அடுத்த வாரம் கேக்குறான். ம். தெரியும், இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. சரி ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி. அதான் சொல்லலாம்ட்டு. சரி. சரி ஆச்சு. சரி. ஏன் இனிய மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. சோறுன்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தைக்கு அற்புதமான ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ம். ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்கு நினைவுல வந்தது, அது இங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சொல்லுங்க. நீங்க ஒரு பேசுங்க. தரம் இவரு ஊவேசா அவர்களை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ம். அவரு வரும்போது இவர் சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு ஊவேசா. ம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெழும்பிட்டு வந்துட்டு ம். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே வந்தவர் கேட்டிருக்கிறாரு, சோறு சாப்பிட்டு வந்தீங்களாயா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ம். உடனே ஊவேசா கொஞ்சம் ஒரு மாதிரி போய் இப்பதான் அன்னம் புசிட்டு வந்தேன் அப்படின்னு. உடனே வந்தவருக்கு லேசா கோவம் வந்திருக்கு. ஏயா நீங்க இவ்வளவு பெரிய தமிழ் பண்டிதர், நீங்க சோறு சாப்பிட்டீங்களா கேட்டதுக்கு என் மேல வருத்தப்படுறீங்களே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுடைய குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையா சோறுங்கிற வார்த்தையை பல தடவை உபயோகப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னுட்டு. அப்படியா, எங்க ஆசான் உபயோகப்படுத்தி இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையை அவர் எடுத்து சொன்னாராம். அன்னையின் அன்பு போல சோறு தரும் கரம், சோறு மட்டுமல்ல வாழ்வு தரும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை சொன்னாராம். சொன்ன உடனே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா எந்த பக்கம் இருந்தாரோ அந்த பக்கம் பார்த்து வணங்கி நான் சோறு சாப்பிட்டு வந்தேன் சொன்னான். என்னுடைய நினைவுக்கு வந்தது. நீங்க அந்த சோறு சொன்னாங்க. ரெண்டாவது அப்படி கேட்டிருந்தாங்க. இவர் கிருஷ்ணனுடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா அக்ரூவர். கிருஷ்ணகுலத்தை சேர்ந்த கிருஷ்ணகுலம். ஆமா, அப்பா வழியில ஒண்ணு விட்டா மெட்டல் அங்கிள். அவரு சித்தப்பா. அங்கிள்னு சொன்னா மாமா மாதிரி போயிடும். மாமா இல்ல, ஒண்ணு விட்ட சித்தப்பா அவரு அக்ரூவர். ஆமாமா ஆமாமா. நான் ஏமா நீங்க 2வது விதரை டச் பண்ணிருவீங்கன்னு நான் ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருந்தேன். சஸ்பென்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. என்னுடைய பார்வையில் இது என்னன்னாக்க அக்ரூவர் அந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துட்டோம், அக்ரூர் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரூருடைய பெருமை அந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கும்.
ஏன்னா அக்ரூர் இங்க வரலன்னா கம்சனை போட்டு தள்ளி இருக்கவே சான்ஸ் இல்லையே, இல்லையா? பை டிஃபால்ட் பகவதத்துல வாட் இஸ் த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா, கிருஷ்ணரே வந்து யமுனை நதி கரையிருந்து கடத்தி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறாருல, படகுல கொண்டு வந்து கொடுக்குறாருல, ஹோல் கதைக்குமே வந்து ஃபவுண்டேஷன். அவர் இருந்திருந்த கோகுலத்திலே இருந்திருந்தாருன்னா பாலை கறந்து குடிச்சிட்டு பெண்களோட விளையாண்டுட்டு இருந்துட்டு யசோதை கூட பாட்டு பாட்டு இருப்பாரு, போக வேண்டும் கண்ணா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மாடு வைக்க போறேன்ட்டு உட்காந்துருப்பாரு. ஒரு மாடு ஒரு கிருஷ்ணனை பரமாத்மா மாற்றியது இந்த அக்ரூரை அழைத்து வந்தது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த அக்ரூரை போட்டு அதுன்னு என்ன செயல் சொல்றா பாருங்க, அழைத்து வருகிறேன் என்றேனோ சொன்னதோட போதும் எனக்கு, நீ செஞ்சிருவா அதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஐ திங்க் மோஸ்ட் தாட்ஃபுல் லைன் வந்து தி ஃபர்ஸ்ட் லைன். ஆமாமா, எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான். அதாவது எவ்வளவு வேல்யூ இதுல சொல்லலாம் அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னாக்க, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையே கூப்பிட்டு வரக்கூடிய ஆளுமை பொருத்தி அக்ரூவரை போல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க. நம்ம அதுல ஆட் பண்ணிட்டே போலாம் அந்த 3 வார்த்தையில. அதான் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. எனக்கு தெரிஞ்ச அநேகமா 2 வருஷம் இழுத்துரும் நினைக்கிறேன் நான் இந்த சப்ஜெக்ட். பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சாய்ராம் சாரை விட்டா இதுல 5 தீசிஸ் எழுதிடுவார் அவரு. 5 வருஷம் பேசிடுவாரு. ஆமா, எழுத்துருவாரு அவரு. ஐயோ, அதான் நீங்க தான் சப்போர்ட். சாய்ராம் தான் அதுக்கு, சார் தான் இது கொடுப்பாரு அதுக்கு எல்லாம் ஃபுல்லா, இதுக்கு ஃபீட்பேக் ஃபுல்லால நமக்கு அடுத்த இது. ரொம்ப அருமை இந்த டாபிக். அதெல்லாம் இன்னைக்கு லாஸ்ட் எபிசோட் நிர்வாண ஷட்கம் அங்க மிஸ் பண்ணிருக்கேன். லைவா கேக்குற மாதிரி அது வராதுங்கிறதுனால இன்னைக்கு வந்து அதனாலதான் டாக்டர் வந்திருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் அங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் பார்த்தேன் 4 வாரமா நாங்க 2 பேருமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாக்டர் வரமாட்டாருன்னு நினைச்சேன். இன்னைக்கு அவரும் வந்துட்டாரு. ரொம்ப நன்றி. ஐயா, ஒரே ஒரு செய்தி, சாய்ராமன் சொன்ன செய்தியோடு ஒட்டிய செய்தி. எல்லாருக்கும் தெரியும், மறைமலை நம்பியார் ஒரு அண்ணன் இருந்து கேன்சர்ல இறந்து போனாரு, ஒரு ப்ரொஃபஸரா இருந்து. அவருடைய மனைவி சாரதா நம்பியார் ஒருவன் கல்யாணம் ஆகி போன புதுசுல மாமியார்ட்ட சாதம் போடுன்னு சொன்னாங்களாம். என்ன நீ சாதம் போடுன்னு சொல்ற, சோறு என்ற அழகான தமிழ் வார்த்தை இருக்கும்போது நீ ஏன் சாதம்ங்கிற வார்த்தையை சொல்றேன்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அதற்கு பிறகுதான் நான் சோறு என்று வீட்டில் சோறு சாப்பிடுவோம் என்று சொல்ல ஆரம்பித்தேன். அது வரைக்கும் சோறு என்று சொல்லி எனக்கு வந்து சற்று குறைவாக தோன்றியதாக இருந்தாங்க. அவங்க பிபிசியில் அது போய் போயிருந்தாங்க 1973-74 அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பிபிசியில. கணவர் மனைவி இருவரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகுதான் அவர் இறந்து போனார். ஒரு 80-82 இறந்து போனார்னு நினைக்கிறேன். ஆக இது ஒரு, அதாவது சாய்ராமன் சொன்ன, அதாவது அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காலத்துல சொல்லப்பட்டது பிறகு அடுத்த காலத்துல இன்று வாழும் உதாரணமாக இருக்கிறவங்க சாரதா நம்பியார். அதனால இந்த செய்தி எங்க பயிர்களாம்னு தோன்றியது. அவங்களும் தமிழ் துறையில இருந்தவங்க தானே? ஆமா ஆமா, தஞ்சை பல்கலைக்கழகத்துல எல்லாம் தமிழ் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணு கூட பண்ணுதுன்னு நினைக்கிறேன், அவங்க பையன் கூட பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தமிழ் அறிஞர்கள் தான். அவரு கிராஜுவேட். ஆனா 2 பேருமே ஆராய்ச்சியாளர்கள் தான். டாக்டர் நம்பியார் அவரும் ஆராய்ச்சி பண்ணி தான் பட்டம் வாங்கியவர். சாரதா நம்பியாரும் டாக்டரான்னு தெரியல எனக்கு. இவர் டாக்டரேட். டாக்டர் நம்பியார் வந்து தமிழ் டாக்டரேட் தான் அவரு. சுயான செய்தி. இன்னும் ஒரே ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க இந்த செஞ்சோற்று கடன். பீஷ்மரை வந்து அதை ஒத்துக்க என் மனசு வரல. ஏன்னு கேட்டா, அந்த வர்க்கம் தலைப்பதற்கே இருக்கிறத தத்தம் பண்ணி கொடுத்தவர் பீஷ்மர். அப்படி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி துரியோதனுடைய சொத்தை சாப்பிட, தனக்கு பேரனா பிள்ளை பிறந்தே அவனுக்கு எப்படி சொத்து வரும்? அவங்க அப்பருக்கு இவன் சொத்து போய் அதுக்கப்புறம் சொத்து யாருக்கோ பிறந்தவர்கள் இவர்கள் நேரடியாக இவங்க சொத்தை தானம் பண்ணியவர் பீஷ்மர். அதனால இந்த ஆர்குமெண்ட் என்னால ஏற்க முடியல. அது எப்படி, அதுக்கு என்ன காரணம் சொல்லலாமா எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த செஞ்சோர் கர்ணனையாவது கொஞ்சம் ஒத்துக்கலாம். அதே மாதிரி கும்பகர்ணன் என்ன எப்படி பண்ணா, அது ராஜாவா போனா அந்த ராஜா கிட்ட சாப்பிட்ட ஏதோ வேலை பார்த்துருப்பான், சாப்பிட்டுருப்பான். கும்பகர்ணன் கூட செஞ்சோர் கடத்தை தான் யுத்தத்துக்கு போனதா சொல்லப்படுகிறது. அதனால இந்த செய்தி என்னால என்ன ஏற்க முடியல. ஏதாவது முடிஞ்சா ஒரு விளக்கம் கொடுங்க. ஒரு கதை சொல்லலாமா? இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஐயா, மகாபெரியவர் வந்து தெய்வத்தின் குரல்ல ஒரு அற்புதமான கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு. அண்ணா கேட்டதுக்காக நான் அதை பதிலா சொல்றேன். ஏற்பு இருந்தா அவர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம்.
அதாவது ஒரு ராஜா, அந்த ராஜாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குரு. அந்த குரு வந்து என்ன பண்ணுவாரு, ராஜாக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் இந்த ராஜாவுக்கு வந்து இந்த குருவுக்கு எப்படியாவது சாதம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அவர் சோறு போடணும்னு ஆசை இருக்கும். மாத்தி சொல்லிடுறேன். அப்போ உடனே ராஜா என்ன பண்ணுவாரு, குருநாதா நீங்க வந்து இங்க கண்டிப்பா சோறு சாப்பிட்டு தானே போகணும் அப்படின்ட்டு. இவர் எவ்வளவோ தவிர்ப்பாரு, ஆனாலும் வேற வழியே இல்லை. சிஷ்யன் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சோறு உண்டலாமே அப்படின்னு அவர் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த சோறு பரிமாறப்படுகிறது. சோறு உண்ட மயக்கத்துல அவர் இருக்கும்போது ராஜா சொல்றாரு, இந்த அரண்மனையில என்னுடைய மாடத்துல நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இவர் வந்து அந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்கு போறாரு. ஓய்வு எடுக்க போன இந்த பண்டிதருடைய கண்ணுல ராஜா அணியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விலை உயர்ந்த ஒரு மாலை, குறுமுத்து மாலைன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ணில் படுது. இவர் அதை எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு இவர் போன நேரத்துல ராஜா அந்த மாடத்துல வந்து பாக்குறாரு, மாலையை காணோம். உடனே என்ன பண்ணிடுறாரு, இந்த மாலை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை பிடிச்சு அவங்களுக்கு எல்லாம் சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்த இவருக்கு வந்து ஏதோ சில காரணத்தின் காரணமா டிசென்ட்ரி போயிடுது. டிசென்ட்ரி எல்லாம் போயிட்டு மறுநாள் காலையில இவர் தெளிவா எந்திரிக்கும் போதுதான் இவருக்கு தெரியுது, ஆகா நம்ம வந்து நேத்து வந்து இந்த மாலையை எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவர் நினைச்சிட்டே இருக்கும்போது அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க, ராஜாவோட மாலை ஒண்ணு காணாம போச்சாவும், ராஜா வந்து நிறைய பேருக்கு சிக்ஷை கொடுத்துட்டு இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னே இவர் வந்து இந்த மாலை எடுத்துட்டு நேரா ராஜாட்ட ஓடுறாரு. ஆனா காட்டல. ராஜா என்ன சொல்றாரு, ராஜாவே இந்த மாலையை நான் தான் எடுத்துட்டு போனேன், நீ முதல்ல யார் யாருக்கு தண்டனை கொடுக்குறியோ எல்லாம் நிறுத்து அப்படிங்கிறாரு. ராஜா சொல்றான், நீ எப்பேற்பட்ட உயர்ந்த குரு அப்படிங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு காலில் விடுறான். இவரு என்னப்பா நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்றான்னு, யாரோ ஒருத்தவங்க கூட நான் வந்து தண்டனை கொடுக்க கூடாது, அதனால எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுனால நீ ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியா குருநாதா, உன்னை மாதிரி ஒரு குருநாதர் உண்டா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்படி கதை ரொம்ப பிரம்மாண்டமா போயிட்டு இருக்குது. கடைசியில இவர் என்ன சொல்லிடுறாரு, நான் தான் இந்த மாலையை எடுத்தேன், அந்த மாலையை எடுத்து காமிச்ச உடனே அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ராஜா மட்டும் இவர்கிட்ட கேட்கிறாரு, நீ வந்து இந்த மாலையை எடுக்க வேண்டிய தேவையே இல்லையே குருநாதா, நீ எப்படி எடுத்த அப்படின்னு. அப்ப அந்த குருநாதர் சொல்றாரு, எனக்கும் அது தெரியலப்பா, மத்தியானம் நீ சோறு போட்ட இல்ல, இந்த சோறுக்கு அரிசி எங்க இருந்து வந்தது சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே டக்குன்னு ஸ்டோர்ஸ்ல இருந்து ஸ்டோர்ஸ் மேனேஜர் வர்றாரு, அரிசி எங்கெல்லாம் இருந்து வந்தது அப்படின்னு. சமையல்காரன் வரான். சமையல்காரன் கேட்ட உடனே ஸ்டோர்ஸ் மேனேஜர் கொடுத்தாரு அப்படின்னு. ஸ்டோர்ஸ் மேனேஜரை கூப்பிட்டு கேட்ட உடனே இந்த மாதிரி வந்து போன தடவை நம்ம நகர்வலம் போயிருக்கும் போது ஒரு இடத்துல வந்து திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பலசர கடைக்காரர் சொல்லியிருந்தாரு, அந்த அரிசியெல்லாம் நம்ம பறிமுதல் பண்ணி வச்சிருந்தோம், இருக்கிறதுலயே நல்ல அரிசியா இருக்கு அப்படிங்கிறனால அந்த அரிசி எடுத்து உங்க குருநாதருக்கு போட சொன்னேன் அப்படின்னுட்டு. உடனே அந்த இடத்துல அந்த குருநாதர் கேட்கிறாரு, கரெக்டுப்பா, அந்த பலசர கடைக்காரனுக்கு நீ வந்து காம்பன்சேஷன் கொடுத்தியா அப்படின்னு ராஜாட்ட கேட்கிறாரு. ராஜா சொல்றாரு, இல்லையா நான் கொடுக்கலையா அப்படின்ட்டு. அவனுக்கு கொடுக்காம அந்த சொத்து அரசாங்க சொத்து நீ ஆக்கிட்டியான. ஆமா, நீ அப்படி திருட்டு சொத்தா நீ அதை எடுத்துட்ட, அதனால அந்த திருட்டு சொத்துனால எனக்கு திரு புத்தி வந்துருச்சு ராஜா அப்படின்னு அந்த கதை போகுது. கரெக்டா? அதே மாதிரி இப்ப அண்ணா கேட்ட கேள்விக்கு பீஷ்மர் வந்து என்ன ஒரு சபதம் தனக்கு பின் ஒருவனை காணும் வரை தான் உயிர் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் பண்றாரு. அதுக்காகத்தான் கடைசி வரைக்கும் ஹி ஸ்டேஸ். அப்போ தர்மபுத்திரர் வந்து ராஜநீதி எல்லாம் கேட்டு முடிச்சா விட்டு ஹி கெட்ஸ் ஹிம்செல்ஃப் கன்வின்ஸ்ட், எஸ் நான் ராஜநீதி எல்லாம் சொல்லிட்டு தர்மபுத்திரன் இஸ் கோயிங் டு ஆக்குபை திஸ் த்ரோன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கு தான் அவர் பின்னால் வந்து உசிரியா விடுறாரு. இப்போ அண்ணா கேட்ட கேள்விக்கு பதிலா நான் சொல்லணும் அப்படின்னு என் மனசுல தோன்றது என்ன அப்படின்னாக்க, பீஷ்மர் வந்து எல்லாத்தையும் திறந்தே இருந்திருந்தாலும் கூட அதர்மமான முறையிலே இருந்த தர்மபுத்திரனுடைய, அதாவது துரியோதனுடைய எண்ணங்கள், அந்த அந்த துரியோதனுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்க, அவங்க அப்பா நினைச்சார் இல்லையா, கிருஷ்ணனுக்கே வந்து ஏதோ லஞ்சம் கொடுத்து அவனை தன் பக்கம் எடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மோசமான எண்ணங்கள் கொண்ட அந்த துரியோதனாதியர்கள். அதனால பீஷ்மரை இவன் கடைசி வரைக்கும் வச்சிருந்ததே தான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காகத்தான். அதனால கெட்ட எண்ணத்தின் மூலமாக இவன் சமைத்து இட்ட உணவை உண்ட பீஷ்மருடைய எண்ணமும் மாசு கொண்டு போனது. அதுல உண்டான குருதி பூரா போய் முடிச்ச உடனே அம்பு படுக்கையில பல நாட்கள் படுத்திருந்து அந்த குருதி பூரா வெளியில ட்ரெயின் ஆகி போனா விட்டு பீஷ்மா ரியலைசஸ் ஆல் பேட் எலிமெண்ட்ஸ் ஹவ் கான் அவுட், நாம ஐ எம் பர்ஃபெக்ட் டு டீச் யூ தி விர்ச்சுஸ் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து என்னுடைய மனதுல தோணுன சின்ன விஷயம் ஐயா.
ஏற்புடையதா இருந்தா நீங்களும் ஏற்கலாம், அண்ணாவும் ஏற்கலாம். சப்மிஷன். தேங்க்யூ. நன்றி. ஏற்கனவே ஒன்றும் அதுல குற்றம் கிடையாது. இதுல ஒரு 2 பாடல்கள் பழம்பாடல்கள் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லோர் சொற் கேட்பதும் நன்றி, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றின்னு ஔவையார் பாடல். அதே மாதிரி அதுக்கு தீயோரை காண்பதும் தீது, தீயோ சொற் கேட்பதும் தீது, தீயோரோடு இணங்கி இருப்பதே அவரோடு இணங்கி இருப்பது தீதேன்னு முடியும். அதாவது அவரு இது வகையில நீங்க சொல்ற சமாதான ஒரு வகையில நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா சொத்தை கொடுத்துட்டாரே தவிர அந்த கெட்ட எண்ணம் அவனோட அதை இப்ப நம்ம தான் சொல்ல நல்ல எண்ணம் படைக்காத ஒருவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டால் அவனுடைய எண்ணம் நமக்கு அவனுடைய பக்கத்து உட்கார்ந்து சாப்பிடும் போதே வரும்னு சொல்லுவார்கள். இதுக்கு ஆபஸ்தம்பர் இன்னும் ஒரு நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். அவர் புராணம் சொன்னான்னு ஒரு செய்தியை சொல்றேன், அதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி தீயோரை காண்பதும் தீது, தீயோசர் கேட்பதும் தீதுங்கிற மாதிரி துரியோதனோட இணங்கி இருந்ததும் அவருக்கு அந்த எண்ணங்களை மாற்றி அவருக்கு அவர் நல்ல நல்ல சிந்திக்க விடாமல் பண்ணி அவர் ரத்தம் வெளியே போன பிறகு நல்லது சிந்தித்தார் என்று கொள்கிற நான் ஏத்துக்கிறேன். சரியான முறையில என்னுடைய இளவல் ஒரு பதில் கொடுத்திருக்கார், பாராட்டுவோம். ஆபஸ்தம்பர் என்று ஒரு 6-7 சூத்திரங்கள் இருக்கின்றன. அதை ஒரு சூத்திரகர்த்தா ஆபஸ்தம்பர் என்பவர். அவர் ஒரு நாள் கங்கை கரையில ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு மனிதர் பசுவை வதைக்கிறதை பார்த்து விட்டு வருகிறார். அவரும் பிராமணனாக இருந்து அந்த கர்மாவை பண்ணி தொலைக்கிறார். ஐயோ பார்த்துட்டோமே என் வீட்டுக்கு வருகிறார். இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் நீராடி விட்டு அவர் வீட்டுக்கு சாப்பிட கேட்கிறார். சாப்பாடு கேட்டவருக்கு போடலைன்னா பாவம், போட்டா இவன் பசுவதை பண்ணவனா இருக்காரு, என்ன செய்யறது யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, சரி வேற ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு இலை போட்டு சாப்பாடு போட்டு சொல்றார். அவர் நான் மட்டும் சாப்பிட்ட பிரயோஜனம் இல்லை, என்னோட ஏன் நீயும் சாப்பிடு, என்ன மட்டும் சாப்பாடு போட்டு ஓட்டி விட்ட இப்படி அப்படின்னு சொல்றார். அப்போ வேறு வழி இல்லாம என்ன செய்யறாருன்னா, இவரும் அவரோடு உட்கார்ந்து சாப்பிட போட்டுக்கொண்டு கையில பஞ்சபாத்திரத்தை எடுத்து ஜலத்தை எடுத்து இந்த இருவருக்கு இடையில நீரினால ஒரு கோடு போடுகிறார். அதனாலதான் ஆப்பம்னா தண்ணி, ஆப்புன்னா ஆப்பத்தால ஸ்தம்பம் மாதிரி இடையில தூண் பிளந்து போட்டு விட்டு சாப்பிட போகும்போது இவர் கையை பிடிச்சு சொல்றார், ஏய் எதுக்கா இப்ப கோயில் கோடு போடுற, என்னோட சாப்பிட்டா பாவம்னா நான் பசுவதை பண்ணேங்கிற இதுக்கு தீர்த்துக்கிற ரகசியமாக ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கிறியா, தடுப்பு ஏற்படுத்திக்கிறியா, தண்ணியினால் ஒரு கோடு போட்டு இது பண்றியான்னு கேட்கிறார். இந்த உள்ள கடைக்கு சொன்ன பிறகு வேற ஒன்றும் பண்ண முடியாது, ஆமான்னு சொல்லிடுறார். அதுக்கு பிறகுதான் அவர் இப்படி இந்த அளவுக்கு தர்மத்தை உன்னால நுட்பமா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறதுக்கு ஒரு வழிவகுப்பையான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு விஸ்வநாதர் வந்ததாக சொல்லுவார்கள். எது சொல்றேன்னா, ஒரு தீய எண்ணம் படைத்த ஒருவரோடு அமர்ந்து சாப்பிட்டால் அந்த பாவம் நம்ம சேர்ந்து விடும் என்று சொல்லும் போது மேற்புடை மகாபிரியவர் சொன்ன கதை அது எனக்கும் தெரியும். அவர் சொன்ன விதம் ரொம்ப அப்ரோப்ரியேட்டா, அக்செப்டபிளா, வெரி நைஸ் டு ஹியர். அதனால சிறப்பாக இருந்தது ஐயா. அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இதுல ஐயா சிந்தனை எங்கெங்கயோ போயிடுது. இந்த மாதிரி பேசும்போது ராவணேஸ்வரன் சீதையை பார்க்க போகும்போது சீதையை ஒரு புல் பிடிங்கி போட்டாலும் மத்தியில, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு இடையில ஒரு பிரிட்ஜ் கட்டி ஒரு புல்லை ஸ்தம்பமா நிறுத்தின அந்த நினைவு கூட வருது. அப்கோர்ஸ் நிறைய இதுல சிந்தனை பண்ணிட்டே போகலாம் ஐயா. நிறைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொடரை நீங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் இதை உங்க வாய் மூலமா கேட்கறதுக்கு. நன்றி ஐயா. என்னுடைய கருத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். இதுல ஒரு மாற்று சிந்தனை நேரம் இருக்கான்னு தெரியல, மணி 5 ஆயிடுச்சு. சொல்லுங்க சங்கர். அதாவது என்ன, இப்ப இவங்க சொன்னதுல இருந்துதான் நானும் சொல்ல போறேன். ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, செஞ்சோற்று கடன்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு நான் யோசிக்கிறது என்னன்னா, வெறும் சோறுன்னு எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது எல்லாருக்கும் தெரியும். கர்ணனா இருந்தாலும் சரி, பீஷ்மரா இருந்தாலும் சோத்துக்கா அவங்க உட்காரலாங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, மனசுல யாரு வள்ளலார் சொல்றாரு, மனசால ஒருத்தன் கறி ரொம்ப டேஸ்டா இருக்குமோ, மீன் குழம்பு நேற்றுக்கு வச்சது இன்னைக்கு சாப்பிட்டா அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. மனசால நினைக்கிறான், அவன் சாப்பிடலாம் இல்ல, நினைச்சாலே முடிஞ்சு போச்சுங்கிறாரு. இப்ப இதுல என்ன விஷயம் வருதுன்னா, நாம நினைக்கிறதுலதான் விஷயம் இருக்கு. அவன் சோறு போட்டா பரவாயில்ல, இப்ப பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறவன் புலையன், அது பிரச்சனை இல்ல. உங்க மனசுல நீங்க அவன் பாவம் பண்ணி இருக்கிறான், அவன் புறவினத்தனன், நான் அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடறதுனால அவனோட நான் ஐ எம் நாட் ஜாயினிங் வித் ஹிம் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்க சொல்றதுக்குதான் கோடு போடுறீங்க நீங்க. அப்ப நம்ம மனசுல நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறதான் விஷயம். பீஷ்மர் அவர்கள் இட்ட உணவை உண்டதுதான் மேட்டர். ஆக்சுவலா அவங்க இட்ட உணவுனால இவர் போயிடல,
ம், அவங்க இட்ட உணவை தான் ஏற்றுக்கொண்டாருல்ல, ம், அங்கதான் அவரு அந்த அந்த ரத்தம் போற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ம், கர்ணனுக்கும் அதுதான். கர்ணனும் பீஷ்மரும் சோத்துக்கு இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க, ம், அதை அக்செப்ட் பண்ணாங்கல்ல. ம், இந்த பாவம் தான் வந்து அவங்கள வந்து இப்ப கடைசியா சொன்ன வெங்கடேஷ் ஐயா சொன்னதும் அருமையான ஒரு பாயிண்ட். என்னன்னா இந்த பக்கத்துல ஒரு கோடு போடுறது எதுக்காகன்னா, என் ம், மனசுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் ம், அவன் இல்ல அப்படின்னு. அவ்வளவுதான் ம், விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. பிரமாதம். அதாவது வாழ்க்கை கல்வி இவங்க 2 பேரும் நமக்கு கொடுத்த இரு கண்கள் நம்மளுடைய வகுப்புக்கு. அது ம். நம்ம வெங்கடேஷ் ஐயா வாயை திறந்து அப்படியே சும்மா தமிழ் வந்து கொட்டுது. அப்படி ஒரு ஆனந்தம் கேட்கறதுக்கு. அவர் கவிஞர், புலவர் சார். அப்படியே ஒரு ஆனந்தம் தான். அவர் பேசுறதை கேட்கறதே அவ்வளவு அழகா. ஐயா ரொம்ப பாராட்டுறீங்க. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு இல்லை. மனதில் பட்டதை உடனே சொல்லக்கூடிய ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அதுவும் பலர் ஐயாவை போல பலர் சொல்லுவதை கேட்டு சொல்லுக செவியறிந்தின மாதிரி எனக்கு சொல்லியவர்களும் அப்படி நானும் பல இடங்கள்ல கேட்டிருக்கிறேன். ஏன்னா கற்றலில் கேட்டல் என்று எனக்கு வாய்ப்பே கேட்க தான் அமைஞ்சு போச்சு. படிக்கிற வாய்ப்பு எனக்கு ரொம்ப குறைவு. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. அனைவருக்கும் நன்றி பாராட்டி தொடர்ந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தினுடைய 2வது ரகசியத்தை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் சிந்திப்போம், சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அகமொழித்து விட்டேனோ எதிரனை போல.